அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் செய்கின்ற வழிபாட்டின்படி நடக்கிறது. இதை அடுத்து டாக்டர் ஐயா அவர்கள் வாழ்வியல் பயிற்சி பற்றி நடத்துவார்கள். அடியனை சிற்றுண்டியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், அதுக்காக நான் பார்ப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி கிளாஸ் கண்ணை பற்றணும். கண், ஐஸ் அண்ட் விஷன், கண்ணும் பார்வை பற்றி. ஏற்கனவே இத்தனை கிளாஸ் எடுத்ததில் இருக்க சேம் பிளான் தான் இதுலேயும். ஒரு சில விஷயமும் மாறி வரும். ஸோ வழக்கமாக ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன கேள்வி? ஃபஸ்ட்டு கேட்பேன், சிம்டம்னா என்ன? கண்டினியூ நடக்கிறது, இன்டென்ஸாக இருக்கிறது, அதிகமாக தீவிரத்தன்மையோடு இருக்கிறது, இல்லை கண்டினியூஸாக இருக்கிறது, அப்புறம் நார்மல்லேருந்து விலகி வர்றது. 3 தான் சிம்டம்னு எடுத்துக்கணும். இது தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பக்கம் எழுதி பண்ணால் தெரியுங்க. டெய்லி நோட்ஸ் மாதிரி எழுதிடுறீங்க. அது பண்ணக்கூடாது. ஓகே. கம்ப்ளீட் சிம்டம்னா என்ன? ஒரு சிம்டமுடைய மொத்த பார்ட்ஸ் என்ன? சிம்டம் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் நீங்கள் கவனிக்கணும். என்ன ஃபஸ்ட்டு கிளாஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க? லொக்கேஷன், இடம். சென்சேஷன் 2, காசேஷன் ஃபஸ்ட்டு, மொடாலிட்டிஸில் 2, அக்ரிவேஷன் அமிலிரேஷன், அது அதிகப்படுத்துகிற காரணம், குறைக்கிற காரணம். அப்புறம் கன்காமிட்டன்ஸ், இது வரும்போது கூட வேறு என்ன விஷயங்கள்லாம் வருது. 5. இதுதான் மெயின். இது இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்கேன்? சிம்டம் இல்லை ஸ்பேஸா? பேஸ்னால் என்ன ஸ்பீடில் வருது, திடீர்னு வருதா? அப்புறம் வேறு பேஸ் பற்றி சொல்லியிருப்போம். டியூரேஷன், வெரி குட். பாருங்கள், எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். நோட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். டியூரேஷன், பேஸில் பார்த்தே சொல்லுங்கள், தப்பு இல்லை. பிட் அடிக்கலாம், பிட்டாவது அடிக்க தெரியுதான்னு பார்க்குறேன். டியூரேஷன் சொல்லணும், பேஸ் சொல்லணும். என்ன ஸ்பீடில் வருது, சடனாக வருதா, ஸ்லோவாக வருதா, விட்டு விட்டு வருதா, ஸ்லோவாக சடனாக அதிகமாகுதா, இல்லை சடனாக ஸ்லோவாக டிஸப்பியர் ஆகுதா, என்ன பேஸில் வருதுன்றது நம்ம சொல்லணும். இது இம்பார்ட்டண்ட். ஓகே. இந்த பின்னணியில் கண்ணை பற்றின விஷயத்துக்கு போகிறோம். கண்ணில் காமனாக என்னென்ன நோய்கள் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மெட்ராஸ் ஐ. ஏன் அதை மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறீங்க? காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் மெட்ராஸ் ஐன்றீங்க. சரி, ஓகே. கண் நோய். ஓகே. அதில் கண் நோயில் என்னென்ன சிம்டம் இருக்கும்? ரெட்டாக வரும். கண்ணில் டிஸ்சார்ஜ் வரும். டிஸ்சார்ஜ், பெயின், வெரி குட். பெயின், டிஸ்சார்ஜ், ரெட்னஸ். சென்சேஷன் அதான். பெயின், இச்சிங் வரும். ஓகே, குட். இச்சிங், பெயின், ரெட்னஸ், அப்புறம் டிஸ்சார்ஜ். 4 விஷயம் தான் கண்ணில் வரும். லொக்கேஷன் கண்ணு தான். அடுத்த விஷயம், சிம்டமில் லொக்கேஷனில் மெயின் விஷயம் எக்ஸ்டென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, ஆல்டர்னேட் ஆகுதா, கண்ணுலேருந்து எங்கே பரவுது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே. தட் இஸ் லொக்கேஷன். கண்ணில் வேறு என்ன பார்ப்போம்? அரிப்பு, வலி, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ், என்ன வெளியில் அழுக்கு வருது அப்படின்றது டிஸ்சார்ஜ், அப்புறம் ரெட்னஸ். 4 தானே சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான் மெயின் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீக்கம். வீக்கம் விட்டிங்களே, சாதாரண கண் நோயில் என்ன பார்ப்போம்?
அது கன்காமிட்டன்ட்டுக்கு போகணும். கண்ணை மட்டும் பற்றி சொல்லுங்கள். கண்ணில் வேறு என்ன சிம்டம் வரலாம்? ரெட்னஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் விஷன் கம்மியாக வருது, அதிகமாக தெரியுது. அப்புறம் வெரி குட், ஃபோட்டோஃபோபியா, கண்ணு கூசுறது. நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளாஸ்குள்ளே போகிறது பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் இருக்குது. கண்ணு கூசுறது, வேறு என்ன வரலாம்? டபுளாக தெரியலாம். கண்ணு பிளைண்ட் ஸ்பாட் வந்து நார்மல். பிளைண்ட் ஸ்பாட்ன்றது 30 டிகிரி ஆங்கிள் இருக்கிறது நார்மல், எல்லாருக்குமே இருக்கிறது. அது நோய் கிடையாது. விஷனில் சில குளறுகள், கருப்பாக டாட்டாக தெரியுது, டபுள் விஷன் தெரியுது, ஒரு ஆஃப் தெரியாமல் இருக்குதுலாம். இதெல்லாம் தான் ஓவராலாக விஷன் பார்த்தான விஷயங்கள். ஓகேங்களா? அப்புறம் கண்ணில் வேற என்ன பார்ப்பீங்க? கேட்ராக்டு, கிளாக்கோமா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்ணாடி போடுறது, ரிஃப்ராக்டிவ் எரர். இதில் எதெல்லாம் சரி பண்ண முடியும், எதெல்லாம் சரி பண்ண முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? கண்ணை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிறந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் என்ன பிரச்சனை வரும்? கண்ணில் தண்ணி வடியும். அது இன்ஃபெக்ஷனால கிடையாது, இங்கே அடப்பு மாதிரி இருக்கும். அடப்புனால நேசோ லாக்ரிமல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு டியூப் இருக்கும். தண்ணி நார்மலாக எல்லாருக்கும் அது வழியாக தான் போகும், பின்னாடி தொண்டை வழியாக போயிட்டு வயிற்றுக்கு போயிடும். அது கம்மியாக வர்றதுனால ட்ரிப்பாக வர யாருக்கும் தெரியாது. ஆனால் அடப்பு இருக்கும்போது வெளியில் வழியும். குழந்தைங்களுக்கு காமனாக அந்த இடத்துல அடப்பு இருக்கும். வயசானவங்களுக்கும் இந்த டியூப் கெட்டு போயிடுச்சுன்னா தண்ணி வடியும் வெளியில், எபிஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜென்ரலாக கண்ணை பற்றின காமன் சிம்டம்ஸ். இதெல்லாம் எதுவுமே பெக்யூலியர் கிடையாது. ஆனால் அந்த காமன் சிம்டம்ஸ் வந்து அடுத்து டெவலப் ஆகும். லொக்கேஷன் என்ன சொன்னோம்? ரைட்டு கண்ணா, லெஃப்ட் கண்ணா, கண்ணில் மேல் லிட்டா, கீழ் லிட்டா, அப்புறம் கண்ணுடைய காம்பனன்ட்ஸ், லிட்டு, ஐ லேஷஸ், ஐப்ரோஸ், இது எல்லாமே கண்ணுடைய காம்பனண்ட்டாக பார்க்கணும். ஐ பால் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ வந்து லொக்கேஷன் இவ்வளோ தான். லொக்கேஷன் சிம்பிள். லெஃப்ட்டுலேருந்து ரைட்டா, ரைட்லேருந்து லெஃப்டா, லெஃப்ட் மட்டுமா, ரைட் மட்டுமா, ஆல்டர்னேட் ஆகுதா, இதெல்லாம். அப்புறம் எக்ஸ்டென்ஷன், கண்ணுலேருந்து தலைக்கு ஒரு சென்சேஷன் பரவுதா, பின்னாடி போகுதா, வெளியில் வருதா, ஐபாலே வெளியிலேருந்து விழுந்துடுற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி சிம்டம்லாம் வந்து கண்ணில் வரலாம். ஸோ வந்து இது சென்சேஷனில் வந்து அரிப்பு, வலியில் பலவாக, அப்புறம் மற்ற லொக்கேஷனில் பேசின அதே சென்சேஷன் இது எல்லாமே அப்ளை ஆகும். ஊறுற மாதிரி இருக்கிறது, ப்ரெஸ்ஸிவ் பெயின், பர்னிங் பெயின், இச்சிங், டேரிங் பெயின், என்ன டைப்பான வலி, உணர்வு. வலின்றதை விட உணர்வு. சென்சேஷன் வலி கிடையாது, உணர்வு. இச்சிங், வலி எல்லாம் சேர்ந்து உணர்வு. அவங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்க்கணும். இவ்வளோ தான் சென்ஸ் மொடாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 5 மொடாலிட்டிஸ் இருக்குது. இதே தான் கண்ணுக்கும் வரும். என்னென்ன சொல்லுங்கள்? அக்ரவேஷன், அப்ளரேஷனுக்கு 5 மொடாலிட்டிஸ் இருக்குல்ல. அதிகப்படுத்துறது, குறைக்கிற காரணங்கள், டைம், அப்புறம் வெதர் கண்டிஷன்ஸ், வெரி குட், அப்புறம் மைண்டு, பொசிஷன், ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், சாப்பிட்றது, தூங்குறது, மென்சஸ், இதெல்லாம் உள் இயக்கங்கள் ரிலேட்டடாக, மோஷன், யூரின் போகிறது, இதில் இருந்து எல்லாமே. ஈவன் கொட்டாய் விட்டோட கண்ணு தண்ணி வரும். ரீசெண்டாக என் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணார். ஓகேங்களா? 76, 77 வயசு. ஃபஸ்ட்டு கேட்ராக்ட் சர்ஜரி. அவர் மெடிடேட்டர்ன்றதுனால பெருசாக நோய் ஒன்றும் பெரிய உடம்புல பெருசாக கிடையாது. சைனஸ் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. ஏஜிங் ப்ராசஸ்னால சைனஸ் வந்து உள்வாங்குது. ஏஜிங் ப்ராசஸ்னால என்ன ஆகுது? சைனஸ் உள்வாங்குது. ஏன்னா உடம்புல பலம் குறையுது, அதனாலலாம் இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் உள்வாங்குது. ஆனால் உள்வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது? கேட்ராக்ட் சர்ஜரி நடந்திருக்கு. கேட்ராக்ட் சர்ஜரின்றது சர்ஜிக்கல் சப்ரஷன். டோட்டலாக அது ஸ்பாயில் ஆகி நம்ம உணர்வோட லிங்க் ஆகாமல் இருந்து அதை கட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வலியை உண்டாக்குதோ, உங்கள் உணர்வோடு ஒட்டி இருக்கோ, அதை கட் பண்ணிங்கன்னா சப்ரஷன் பேர். அப்படின்னா உள்ள மாறுதல்கள் வராது. ஓகே. ஸோ அவர் ஒரு டாக்டர். ஆக்சுவலாக ஏன் அவர் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த பின்னணியில் ஹோட்டலுக்கு போகிறாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறாரு, மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றாரு, சீஸ் சாப்பிட்றாரு. மறுநாள் வந்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் டெவலப் ஆயிடுச்சு.
எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தீங்கன்னா மூளைக்கும் தண்டு உடத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனில் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கு. எழுந்து நடக்க முடியல, இழுக்கு இந்த பக்கம் தள்ளுது. பவர்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை, பவர் பாதிக்கப்படலை. எம்ஆர்ஐயில் வேறு சேஞ்சஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. மூளையில் வந்து ரத்த ஓட்டங்கள் அந்த வயசுக்கான குறைபாடு மட்டும்தான் இருந்தபடிய, மற்றபடி வேறு பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த பின்னணியில் அவருக்கு வந்து இதுதான் ஸ்டடி பண்ணணும். நியூரலஜிஸ்ட் பார்த்துட்டு 5 days அட்மிட் பண்ணாங்க. ரெக்கவரி எதுவும் வரல, அப்படி தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் ஹோமியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அஜீர்ணமும் ஆச்சு அவர் வயிற்றுல. இப்போ அஜீர்ணம் ஆனால் எப்படி கிளாட் ஆகும் நீங்கள் கேட்கலாம். எப்படி கிளாட் ஆகும்? அஜீரணம் வந்து வரும்போது என்ன ஆகும்? வெறும் அஜீரணம் மட்டும் கிடையாது, உடம்பு பாதிக்கும். உடம்பு எப்படி பாதிக்கும் அப்படின்னா ரத்தம் உரையிற தன்மையை மாற்றும். நல்லா புரிஞ்சுங்க. வயிறு வந்து கெட்டு போய் தலைவலி வருது இல்லை, தலைக்கும் வயிறுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது வெறும் வயிறு அஜீரணம் ஆனால் மட்டும் இந்த மாதிரி வராது. அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது? ஏஜிங் ப்ராசஸ் இருக்குது, கேட்ராக்ட் சர்ஜரி நடந்துருக்குது, சைனஸ் உள் வாங்கிடுச்சு, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டார், ஆனால் டெய்லி ஒரு கப் தயிர் சாப்பிடுவார். தயிருடைய பேட் எஃபெக்ட்ஸ் அங்கே வந்து பிளட்டில் ஒரு ஃபீச்சர் எல்லாம் ஒன்று ஆட் ஆகிட்டே வரும். எப்போவுமே கான்சன்ட்ரேஷன்றது சிங்கிள் கிடையாது. இது கூட ஸ்ப்ரிங்ன்ற மந்த்தும் சேரும். ஸ்ப்ரிங்ன்றது வந்து வின்டருக்கும் சம்மருக்கு நடுவில் வசந்த காலம். அதில் சிலருக்கு சில உடம்பு வாட்டத்துக்கு பாதிப்புகள் வரும். அப்போ எதெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்துருங்க. மொடாலிட்டிஸில் கான்சன்ட்ரேஷன் இத்தனையும் பின்னணியை வச்சு தான் உன் மேலே மருந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்த மறுநாள் ஓகே நிற்க முடிஞ்சது, சப்போர்ட் எல்லாம். செகண்ட் டே அப்படி நடக்க முடிஞ்சது, ஃபியூ ஸ்டெப்ஸு. தேர்ட் டே இன்னும் கொஞ்சம் நடக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு மெடிடேஷன் ரூம் இருக்குது, அவர் கிரியா யோகி. அந்த இவர் இருக்காங்க இல்லையா, மகா அவதார் பாபாஜி, அந்த குரூப். அவங்க 20 வருஷமாக மெடிடேட்டராக இருக்காரு, 22 days-ஆ. அப்புறம் அவருடைய 1/3 சேலரி வந்து சேரிட்டிக்கு யூஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா. பிளைண்ட் ஸ்கூல், ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி பிளைண்ட் ஸ்கூலில் வந்து அவர் பார்ட்டிகள் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஹெட்டு இறந்ததுனால இந்த பொறுப்பு இவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 15-20 years-ஆக அவர் அதை பார்த்துட்ருக்காரு. 1/3 சேலரி வந்து கிவ்ஸ். எப்படி கர்மா காப்பாற்றுறதுக்காக சொல்லுவார். அவர் பண்ண ஒரே ஒரு குற்றம் வந்து தயிர் சாப்பிட்டாரு. அது ஒரு பேட் கர்மா. சாப்பிட்டாமல் இதுவும் வந்திருக்காது ஆக்சுவலாக. ஓகேங்களா? சன்மார்க்கத்தை பற்றி அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவருக்கு வந்து அந்த புரிகிற பக்குவத்தில் இல்லை, கோவம் வந்துடுச்சு. சரி பொண்ணை விட்டா பேசணும், சரி சும்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு. இந்த பின்னணியில் அவருக்கு இது டெவலப் ஆகுது. இத்தனை விஷயம் அங்கே பார்க்கணும். முதல்ல தயிரை ஸ்டாப் பண்ணிட்டேன், கர்ம அட்ஜஸ்ட் பண்ணல. நோ கர்டு, நோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி. என்ன ஒன்றுனா அப்படியே தூக்கி எல்லாம் போட்டு வந்துட்டார். காஃபி, டீ, தயிர். இன்றைக்கேன்னு அடுத்தது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிரச்சனையும் அந்த மாதிரி இருக்குது. அது இருந்தாலும் நிறைய பேரால் முடியல. அதில் பிரச்சனை நிறைய பேரால் ஃபுட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே. இப்போ நம்ம கர்மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நல்ல கர்மா பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் இருக்குது. என்னது? டெய்ரி சாப்பிட்றது. அதையும் பிளாக் பண்ணிடுச்சு. கர்மா ஃப்ளோவாக வச்சுப்போம், அதில் புதுசாக ஆட் ஆகாது. டயட்டில் ஆயில் ஃப்ரீ, சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டுக்கு வந்து கொண்டாந்தாச்சு. சுகர் கிடையாது, ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட்டு கொண்டாந்து டயட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுச்சு. இந்த பின்னணியில் ஹோமியோ வந்து புல்லட் மாதிரி வேலை செய்யும். இது ரொம்ப முத்த விட்டு ரொம்ப கை கால் ஸ்டிஃப் ஆகிடுச்சு, போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கோல்டன் பீரியடு எவ்வளோ செல் பிடிச்சோம். போட்ட உடனே 3rd நடக்க ஆரம்பிச்சார். 4th டே படிக்கட்டு ஏறி அவருடைய மெடிடேஷன் ரூமில் உட்காந்து கீழே இறங்கி வந்தார். புரியுதுங்களா? இப்போ வந்து இஸ் ஆம்புலண்ட் நடக்கிறாரு. இப்போ வேறு சில பிரச்சனைகளாக இருக்குது. ஏற்கனவே அது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே வந்து கிட்னி லேஸாக பாதிக்கப்பட்டிருக்குது. கிட்னி ஃபெயிலியர் மைல்டாக இருக்குது. இப்போ அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லா ஒர்க்கப்பும் முடிக்க சொல்லிட்டேன். நெஃப்ராலஜியை பார்த்துருங்க, எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா அவங்க வாயிலேருந்து இது சரியாகாதுன்னு சொல்லி வந்துடணும். அப்புறம் தான் ஹோமியோ கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சரியாயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது லைட்டாக ஏதோ வந்துருக்குதுங்க டெம்பரரியா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. வேணே இல்லை, தெரியல அவங்களுக்கு மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் இந்த மாதிரிங்க அப்படின்னு சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது ஏன் எனக்காக அது பெருமை கிடையாது. ஒரு சிஸ்டத்தை ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வேலிடேஷன் ஆனல. டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் இது கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன மரியாதை பண்ணுவார், சிஸ்டத்துக்கு என்ன மரியாதை. அதனால ஃபர்ஸ்ட்டில் அப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை எரிச்சலாக என்ன பண்ணிட்டேன், இப்போது
ரிவர்ஸ் பண்ணுறது. நீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, ஃபஸ்ட்டு முடியலையா அப்புறம் அதனால் இப்போதைக்கு வெயிட்டிங். இன்னும் 2-3 days ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இப்படியே போயிட்டே இருக்கோம். நீங்கள் அப்புறம் இதெல்லாம் குறைச்சிருங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோமியோ கொடுத்தோம் வச்சுங்க, சரியாக ஓட்டமாக பிரச்சனை இல்லை, அதான் அவன் சொல்லிட்டான்ல, சரியாச்சும் உங்களுக்கு கிரெடிட் இப்படி மாற்றிக்கிட்டாரு. ஏன்னா சில கேஸஸ் க்யூர் ஆகிருக்கு, சில கேஸ் க்யூர் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிற ஸ்டேஜில் அந்த கிட்னி இருக்கணும், இருந்தால் க்யூர் பண்ணலாம். க்யூர் ஆகிற ஸ்டேஜில் இல்லை போயிடுச்சுன்னா எந்த சிஸ்டம்லேயும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2-3 கேஸ் க்யூர் ஆயிருக்கு. கிரியாட்டின் 2 லெவல் வந்தாலும் க்யூர் ஆயிருக்கு. இவருக்கு க்யூர் ஆகும் தான் தோணுது. என்ன ரீசன்னா அல்ட்ராசவுண்டில் வந்து கிட்னி டேமேஜ் இல்லை, கிட்னி சுருங்கி இல்லை, அதனால் அது நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவர் டாக்டர்ன்றதுனால அவர் எக்ஸ்பீரியன்ஸில் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்ராக்டுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது அவரும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பட் லிங்க் பண்ண முடியலல்ல. இப்போ நான் லிட்ரேச்சரில் படிச்சிடறேன், எங்கள் லிட்ரேச்சரில் ஹோமியோவில் படிச்சிடறேன், எனக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது, வாய்த்தோடு வெளில சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க. இவருக்கே ஒரு டவுட் இருக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆமாம் நானும் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், கேட்ராக்டுக்கு அப்புறம் நிறைய பேர் கண்டிஷன் டெட்டரேட் ஆகிறத பார்த்துருக்கேன். அப்போ கேட்ராக்டை பண்ணக்கூடாதா அப்படின்னா, கேட்ராக்ட்ன்றது ஏர்லி ஸ்டேஜில் க்யூர் பண்ணியிருக்காங்க ஹோமியோவில். எனக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, பார்க்குறதுலாம் பீடியாட்ரிக்ன்றதுனால அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. லிட்ரேச்சரில் க்யூர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை ரொம்ப பழுத்துச்சு, அது வந்து கேட்ராக்ட் வந்து மாடர்ன் ஹோமியோவில் கிளியர் ஆகலை அப்படின்னா கூட அந்த உடம்ப ஸ்டடி பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நோயெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை நீக்கினா உள்ள சேஞ்சஸ் வராது. நீங்கள் உள்ள ராவாக வச்சுக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ள சேஞ்சஸ் வரும். இல்லை அட்லீஸ்ட் கேட்ராக்ட் பண்ணி முடித்த உடனேயாவது ஹோமியோ எடுத்துடணும் அடுத்த ஒம்பளை மாற்றத்துக்குள்ள. இல்லை ப்ரிஃபரபிளி முன்னாடியே பண்ணிவிட்டு தென் யூ ஒன் கேன் கோஸ். எமர்ஜென்சி தவிர மற்ற சர்ஜரியில் இப்படி பண்ணுறது தான் பெட்டர். ஈவன் கால் பிளாடர் கூட அப்படி தான். ஒழுங்காக ஹோமியோவில் 1 or 2 years இருந்துட்டு அப்புறம் உடனே கால் பிளாடர் கட் பண்ணலாம். அதாவது ரொம்ப சீட் பிடிச்சிச்சு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இல்லை கல் வந்து மாட்டிக்கிச்சு அந்த மாதிரிலாம் வந்தால். பட் முன்னாடி இதை பண்ணுறதுன்றது ரொம்ப எசென்ஷியல். இந்த பாயிண்ட்டை மனசெல்லாம் பதிய வச்சுக்கங்க, அது யாருக்குனா யூஸ் ஆகும். ஓகே, ரொம்ப நுணுக்கமான விஷயம்னால யாருக்கு அது புரியாது. ஃபஸ்ட்டு ஹோமியோபதி டாக்டருக்கே புரியாது. மாடர்ன் மெடிசன் விட்டுருங்க, பொதுமக்களை விட்டுருங்க, ஹோமியோ படித்தவங்களுக்கே இது புரியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நுணுக்கமாக போய் படிக்கணும், அதை போயிட்டு படித்தாதான் இது உங்களுக்கு புரியும். உன்னிப்பாகவும் கவனிக்கணும், கேஸ் ஆஃப்டர் கேஸு, வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். லக்கிலி எஸ்கேப்டு. மேஜர் விஷயம் கிட்னி ஃபெயிலியர் கிளியர் ஆகிடுச்சுன்னா கடவுள் அவர்கள் முடிஞ்சது. அவர் பண்ணியிருக்க புண்ணிய காரியங்களுக்கு அவருக்கு குணமடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் நிறைய பேர் கிட்ட வரையும் கிடச்சிட்டு மிஸ் ஆகுது. ஒன்று மருந்து ஒர்க் ஆக மாட்டுது, இல்லாட்டா அவங்க ஃபாலோ பண்ண வரமாட்டுறாங்க, அது மாதிரி ஆகிடுது. கர்மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அன்னதானங்கள் உட்பட பல இறக்க செயல்களில் மனசையும் எண்ணம் சொல் செயலை வச்சுக்கிட்டே இருக்கணும். செயல் செஞ்சிட்டீங்க, மனசில் இறக்கலன்னு வச்சிங்களேன், அதுவும் பாதிக்கும். அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கான பலம் கிடைக்கும். எண்ணங்களை இறக்கம் இல்லைன்னு வச்சுங்க, எந்நேரம் ஏதோ விஷயம் ஒரு ஹேட்ரடு வெறுப்பு இப்படியே இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்னி ஒரு இன்ட்ரோ. இந்த பின்னணியில் வில் கெட் இன்டு த மெயின் டாபிக். கண்ணு ஒட்டிக்குது இல்லையா? கண்ணு ஒட்டிக்குது நம்ம சொல்லலை, டிஸ்சார்ஜ் சொன்னோம். ஆனால் எல்லா டிஸ்சார்ஜும் கண்ணை ஒட்டிக்காது. கண்ணு ஒட்டிக்குச்சுன்னா கண்ணு வந்து ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு மொடாலிட்டிஸ் எழுதிடுறோம், எந்த டைம் எதுன்றது தான். கண்ணை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நல்லா நான் வச்சுக்கணும். டிஸ்சார்ஜுடைய கலர் பார்ப்போம், திக்னஸ்லாம் பார்ப்போம். அது வருது இல்லை வெளியில், அந்த இடம் புண்ணாவதான்னு பார்க்கணும். புண்ணாவதா புண்ணாவலையா, பிளாண்டாக வருதா, ஆசிட் மாதிரி வருதா, வெந்து போதா வேவலையா, இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ரூமில் இருக்கும்போது எப்படி இருக்குது, ஓப்பன் ஏரில் வந்தால் எப்படி இருக்குது, டிஸ்சார்ஜ், வலி, ஈச்சிங் எல்லாமே, பர்னிங் எல்லாமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை பொறுத்த வரைக்கும் இதிலே நிறைய விஷயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காலையிலேயே, மதியானமாக, சாயங்காலமாக, நைட்டாக ஓவர். ஓகே, மற்ற நான் பார்த்து போகிறோம் ரைட்டாக லெஃப்டான்றதுலாம். நீங்கள் பார்க்குற அப்சர்வேஷன் வீட்டில் ரூமில் இருந்தால் எப்படி இருக்குது, ஓப்பனரில் வந்தால் எப்படி இருக்குது, அது பிளாண்டாக வருதா, ஆசிடாக வருதா. இது கூட மூக்குலையும் ஒழுகுதா, மூக்கில் ஒழுகுறது பிளாண்டாக வருதா, ஆசிடாக வருதா, கண்ணில் வருது பிளாண்டாக வருதா, ஆசிடாக வருதா. இந்த காம்பினேஷனுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் இது முடியும். அப்படி பெக்குலியர் சென்சேஷன், குத்துற மாதிரி வெளியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
அழுக்கு ஓட்டுறது ஃபுல்லாக ஒட்டுதா, இந்த ஓரத்தில் ஒட்டுதா, இந்த ஓரத்தில் ஒட்டுதா. லொக்கேஷன் வருது பாருங்கள் எல்லாமே. ரெட்னஸ் கூட சொல்லணும், இது இழுத்துட்டு உள்ளுக்கு லிட்டில் வந்து ரெட்டாக இருக்கா, இந்த ஒயிட் ரெட் ஆகுதா, இல்லை ரெண்டும் ரெட் ஆகுதா. லொக்கேஷன் சில சமயம் கண்ணிலேருந்து ப்ளீடிங் வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த ஒயிட்டில் ரெட்டாக ப்ளீட் ஆகி வரும், அடிப்படாமே ப்ளீட் ஆகி வரும். ரொம்ப இருமி கூட வருவாங்க, இருமி வரும். பின்னாடி ரெட்டினால ப்ளீட் ஆகும், முக்கியமாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க. இதெல்லாம் ஹோமியோவில் க்யூர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏழையாக பிடிச்சோம்னா யூஸ்வலாக லேசர் வைப்பாங்க. லேசர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், ஆனால் வந்து ஹோமியோ கொடுத்து குயிக்காக ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அட்லீஸ்ட் பின்னாடி அடுத்தடுத்து வர ப்ளீடிங்கை இது ப்ரிவெண்ட் பண்ணும். இது காமனான ஒரு கிளினிக்கல் சுச்சுவேஷன். ஹோமியோ இஸ் யூஸ்ஃபுல் இந்த சிச்சுவேஷன். ரெட்டினல் ஹெமரேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரெட்டினல் ஹெமரேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்டினா தெரியும், அதில் ப்ளீட் ஆகும் ஒரு சில சுச்சுவேஷனில். முக்கியமாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன், ஹைப்பர் டென்ஷனில், பிபிலாம் இது ப்ளீட் ஆகும். கண்ணோட தன்மையை பார்க்கணும். பார்த்தா ப்ரில்லியண்ட்டாக பிரைட்டாக இருக்கா, டல்லாக இருக்கா, கண் எப்படி இருக்குது பார்த்த உடனே, ஒரு ஒளி இருக்கா, ஒளி இல்லையா, எக்ஸசிவாக ப்ரில்லியண்ட்டாக பிரைட்டாக இருக்கான்னா அந்த பசங்க ரொம்ப சேஷ்டை பண்ணுற பசங்களாக இருப்பாங்க. ஸ்கூலில் கவனிக்கலாம், துருன்னு இருப்பாங்க, கண்ணு பார்த்தா அப்படியே பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அது பண்ணுற வேலை தான் பார்த்தீங்கன்னா எல்லா சேஷ்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கண் டல்லாக வருது, தூக்கம் இல்லாத இருக்கிறது, ஓவர் ஒர்க் பண்ணுறது பண்ணால் கண் வந்து டல்லாகும். நிறைய நோய்கள் உடம்புல வந்து 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 போயிருக்குன்னா கண்ணே தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது மஞ்சள் கலர், அது டிஸ்கலரேஷன். நான் சொல்ல பிரைட்டாக இருக்கா டல்லாக இருக்கான்றது. அப்புறம் இந்த கண்ணுடைய ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டில் நீர் கோத்தா மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த பிளாக்கை சுற்றி ஒயிட் இருக்குல்ல, அதில் நீர் கோத்தா மாதிரி இருக்கும். அது பேர் கீமோசிஸ் சொல்லுவோம். அடுத்த முக்கியமான சிம்டம் ப்ளஸ் மொடாலிட்டி. சிம்டம்னா ஜென்ரலாக சொல்கிற சிம்டம் ப்ளஸ் மொடாலிட்டி பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் த ஐஸ், கண்ணை மூடுறது. அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணை அப்படியே மூடிடுவாங்க, இல்லை ஒரு மாதிரி அங்கே அழுத்துற மாதிரி இருக்கும், ஒரு கிராம்ப் வர மாதிரி இருக்கும் கண்ணில், கண் லிட்டில் அப்படியே மூடலாம். கிராம்ப் இல்லாமல் மூடுற மாதிரி இருக்கும், ஒரு ஹெவி ஃபீலிங் கண்ணை மூடிக்கலாம். இல்லை அரக்கண்ணில் இப்படி இருப்பாங்க ஜுரத்தில், வேறு டிசீஸ் கண்டிஷன்ஸில். க்ளோசிங் த ஐஸ். அப்புறம் கண்ணை மூடிக்க விரும்புறது, கண்ணை மூடிக்க விரும்புவாங்க. சில சமயம் கண்ணை மூடி இருந்தீங்கன்னா உடம்புல பிரச்சனைகள் வரும். கண்ணுக்குள்ளேயும் பிரச்சனை வரலாம், ஜென்ரலாக உடம்புல பிரச்சனை வரலாம். உதாரணத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் தலைவலிக்குது, இல்லை கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் தலைவலி குறையுது, இப்படியும் வரலாம். கண்ணை மூடும்போது கண்ணுக்குள்ளே உறுத்துது, கண்ணை மூடும்போது கண்ணுக்குள்ளே உறுத்தலை, அக்ரிவேஷன் அப்ளரேஷன் ரெண்டுமே வரலாம். அந்த க்ளோசிங் த ஐஸ்ன்றது பார்த்துக்கணும். இந்த சிம்டம் வந்து மற்ற சிம்டமோட அசோசியேட் வரும். காமனாக பார்த்தீங்கன்னா தலைவலி வரும்போது கண்ணே திறக்க முடியாதுன்னு, கண்ணே திறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திறக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடம் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் திறக்க முடிஞ்சாலும் திறக்க முடியாதபடி இன்வாலண்ட்டாக கண்ணு க்ளோஸ் ஆகும். நான் திறக்க ட்ரை பண்ணுறேன், எல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் தான், ஆனால் அது வந்து ட்ரக் வந்து மாறும். திறக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன், முடியல, எனக்கே கண்ணை முடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்சஸ் நோட் பண்ணும். கண்ணை திறக்க கஷ்டப்படுறது அதுவும் உண்டு. கண்ணை கட்டாயம் மூடியே தான் இருந்தாகணும். ஸ்பாஸ்மோடிக் க்ளோஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா,
அதுவே வந்து டைட் ஆகுது, 2 லிட்ஸும் டைட்டாக க்ளோஸ் ஆகும். அது வந்து ஸ்பேஸ்ம்னா கிராம்ப் வர மாதிரி, லிட்ஸில் கிராம்ப் வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணில் வந்து ஜில்லுன்னு இருக்கலாம், தொட்டா ஜில்லுன்னு இருக்கலாம், சூடாக இருக்கலாம், டெம்பரேச்சர் எல்லா லொக்கேஷனும் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கோல்டு ஹீட் சென்சேஷன் இருக்கலாம். தொட்டா அப்படி இருக்காது, ஆனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணணும். அப்புறம் கண்ணில் இருந்து ஒரு சிம்டம் லேட்டஸ்ட்டாக படித்தேன், கண்ணில் இருந்து ஹீட் வெளியில் ரேடியேட் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கண்ணில் வெளியில் போய் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி பரவாயில்ல, இத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அது கண்ணிலேருந்து வெளியில் வர்றது? கண்ணிலேருந்து ஹீட் வெளில போகிற மாதிரி. இது நீங்கள் தலை குளிச்சா நீங்கள் சொல்கிறீங்க, தலை குளிக்காமல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தலை குளிக்காதப்போ சூடுன்றது வேற, சென்சேஷனாக தொட்டா சூடாக இருக்கு வேற, சூடு வெளியில் போகிற மாதிரி, கண்ணில் சூடு வெளியில் ஒரு ரேடியன்ட் ஹீட் மாதிரி வெளியில் போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சிலர். சும்மா கை தட்டிங்களா? சூடாக இருக்க மாதிரி இருக்கா, தொட்டா சூடாக இருக்கா? ஃபீலிங்கா ஹீட்டா? தொட்டா சூடாக இருக்குமா? அப்போ அது ஃபீலிங், சென்சேஷன். அது ஹீட் வேற, ஹீட் சென்சேஷன் வேற. இதே தான் எல்லா லொக்கேஷன்லையும். கோல்டுனஸ் வேற, கோல்டு சென்சேஷன் வேற. தொட்டா ஜில்லுன்னு இருக்கு, அதான் அவங்க கோல்டாக ஃபீல் பண்ணுவோம். புரியுங்களா? இதெல்லாமே எல்லா லொக்கேஷனில் வர சிம்டம்ஸ் தான். ரிப்பீட் பண்ணுறப்போ மனசில் பதியும், அதான் ஒரு அட்வான்டேஜ். ஓகே, கண்ணில் ஜில்லுன்னு காற்று அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு சிலர், அப்படியே வரலாம். அதே மாதிரி ஜில்லுன்னு சொன்னால் சூடு வச்சுக்கோங்க, சூடாகவும் வரலாம், அப்படி வச்சுக்கோங்க. சிலருக்கு சென்சேஷன் எப்படி இருக்குன்னா, சில் தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி இருக்குமா கண்ணில். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கும் வரலாம். அப்படியே தான் அர்த்தம், உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருதோ நோட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிவிடுது. அப்புறம் லொக்கேஷன், அபோவ் ஐஸா பிலோ ஐஸா, இந்த ஓரமா எங்கே உங்களுக்கு சில்லுன்னு இருக்கு, லிட்ஸில் இருக்கா, ஐ லேஷில் சில்லுன்னு இருக்கா அப்படின்றது நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எது கூடலாம் இது அக்கம்பனியாக இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒன்று ஊர்ந்து போகிற மாதிரி ஃபீலிங் வரும். யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்ணில் ஏதோ ஊறுற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஓகே, சொல்லுவோம். கடிக்கிறது வேற, ஊறுறது வேற. கடிக்கிறதுனா பைட்டிங் சென்சேஷன். ஓகே, டிஸ்சார்ஜஸ், கண்ணில் என்ன மாதிரியான டிஸ்சார்ஜஸ்லாம் வரலாம், எப்போ வரலான்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிளாண்டாக வரலாம், ஆசிடாக வரலாம், பிளட்டியாக கூட வரலாம், ரத்தம் கலந்து கூட வரலாம். அப்புறம் குவான்டிட்டி நிறைய வருதா, கம்மியாக வருதா, திக்காக வருதா, தின்னாக வருதா, டிரான்ஸ்பரண்ட்டாக வருதா, எல்லாம் டிஸ்சார்ஜ் இருக்க எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் இங்கே ஃபிட் பண்ணி பார்க்கணும். பேட் ஸ்மெல் வருது அதில், எல்லோ க்ரீன், எல்லோயிஷ் க்ரீன், க்ரீனிஷ் எல்லோ, சீட் மாதிரி வருதா, ஸ்டிக்கே ஒட்டுதா, நூல் மாதிரி இழுத்தா போதா, இவ்வளோ விஷயம் கவனிக்கும் ஒரு டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா. இன் எனி லொக்கேஷன், திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், எந்த லொக்கேஷன் தான். ரெட்டினா டிட்டாச்மெண்ட்டு கூட ஃபோன் வேலை வருது. ரெட்டினா ஒட்டிட்டு இருக்கு, டிட்டாச் கொஞ்சம் நவுந்து வந்துடுது, முன்னாடி பேர்ந்து வந்துடுது. இது வந்து ஹை மயோப்பியா இருந்தால் வரும். பவர் வந்து -10, -15 போகுது இல்லையா, அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அவங்க ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும். யூஸ்வலாக லேசர் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏர்லியாக வரும்போது. டிட்டாச் ஆச்சுன்னா விஷன் பிளைண்ட் ஆகிடும். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். இது டிட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? ரெகுலர் ஐ ஃபாலோஅப்ஸ் வச்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். இருந்தால் முதல்ல வராது, வந்தால் லேசர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதோ கூட ஹோமியோ சேர்த்து கொடுக்குறதோ பண்ணிக்கணும். இன்டகிரேட் பண்ணிக்கணும். ஹை மயோபியா இருக்கிறவங்க, ஓகேவா? கண்ணுடைய டிஸ்கலரேஷன். கண்ணு ப்ளூ கண்ணை பார்த்துருக்கீங்க அந்த பசங்கள்லாம்? ப்ளூ ஐஸ். நான் காமனாக ஹாலிவுட் ஐஸ்ன்னு சொல்லுவேன் பசங்க பண்ணாங்க. இந்த ஒயிட்டாக இருக்கிறது ப்ளூயிஷாக இருக்குது. ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்குவாங்க, அந்த அழகுக்காக வச்சுக்குவாங்க ப்ளூ கலர். சில நேச்சுரலாக ப்ளூவாக இருக்கும். காமனாக வெஸ்டர்ன் ரைஸில் அது காமன். ஏன் இந்த ப்ளூ கலர் வருது? கிடையாது. பிளட்டுடைய ஐயுடைய ஸ்ட்ரக்சரில் வெளியில் ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த ஒயிட்டு கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ளூவாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிறது தின்னாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன தெரியும்? அது வழியாக ப்ளூ கலர் தெரியும். இவ்வளோ தான் ப்ளூ கலர். இது ஹாலிவுட் ஐஸ்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஒரு நோயுடைய அறிகுறி தான். அந்த உடம்பு ஆட்டம் என்னென்னு காமிக்கிறது. அது நோயின்னு சொல்ல முடியாது, உடம்பு ஆட்டம் எப்படி இருக்குன்னு காமிச்சு கொடுக்குது. அந்த மாதிரி உடம்பு ஆட்டத்தில் என்னென்ன நோய்கள்லாம் வரலாம் ஜட்ஜ் பண்ணி ஹோமியோவில் கூட தடுத்துடும். அது மாதிரி கண்ணு மட்டும் கிடையாது, மூக்கு பெருசாக இருக்கும். பெருசாக இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு ஆட்டம்ன்றது தெரியும். ஐ லேஷஸ் லென்த்தியாக கர்வாக இருக்கும். ஐப்ரோஸ் மீட் ஆகும் மிட் லைனில். இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இவங்க என்ன மாதிரி நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றது. அதுக்கான அடையாளங்கள். ஓகே, முடி சுருட்ட முடியாக இருக்கிறது, இல்லை சில்கியாக மெலிஸாக இருக்கிறது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் உடம்பு ஆட்டத்துக்கான அறிகுறிகள். அப்போ எது நார்மல்னு கேட்டுறாதீங்க. நார்மல் ஒரு ஆள் எடுக்கலாம். நார்மல் ஹியூமன் பீயிங்கு எப்படி இருக்கணும்? தத்துவ கெடுதி வள்ளலார் சொல்வார்ல, தத்துவ கெடுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நார்மல். இந்த கேள்வி நான் ஆக்சுவலாக கிளாஸில் கேட்டேன், ஃபஸ்ட்டு கிளாஸில் கேட்டேன். இதனுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் சிரிச்சாங்க, ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க, பதில் சொல்ல தெரியல. காட் ஓன்லி நோஸ்ட்டாங்க. அப்போ அதான் நம்ம என்ன செய்யணும்? வள்ளலாற்று போகணும்னு அர்த்தம். இறை அடைஞ்ச மனிதர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 36 தத்துவங்களும் ஒழுங்காக வேலை செஞ்சால் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரக்சர்? தத்துவ கெடுதின்னு பேர் இருக்கு. தத்துவ கெடுதி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அது தனியாக ஒரு செப்பரேட் கிளாஸ் வச்சுக்கலாம் முடியும். கண்ணு லைட் கிரீனாக கூட இருக்கலாமா? ரெட் கலர் எல்லாருக்குமே தெரியும். கண்ணில் எங்கே ரெட்டுன்னு பார்க்கணும். அதே மாதிரி லொக்கேஷன், இந்த ஓரமா லிட்டுடைய மார்ஜினா, அப்பர் லிடா, லோயர் லிடா, கன்ஜங்டிவா, இது ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க லைனிங்கா, எங்கே லிட்டாக இருக்குன்றதை பார்க்கணும். ஓகே, சில சமயம் கோடு மாதிரி இந்த கேபிலரிஸ் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் போகிறது பார்த்தீங்களா, அது காமனாக பார்த்துட்டு போயிடும். அதெல்லாமல் நோட் பண்ணும். அடுத்த ஒரு ஃபீலிங் டிஸ்டன்டட் ஃபீலிங் இருக்கலாம். டிஸ்டன்ஷன் டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்டென்ஷன். ஒரு பலூனில் தண்ணி ஊற்றுறீங்க வச்சுங்களேன், பலூன் எப்படி ஃபீல் பண்ணும்? டிஸ்டன்டடாக ஃபீல் பண்ணும். அது மாதிரி கண்ணு நான் வச்சுக்கணும். உள்ளேருந்து ப்ரெஷர் வெளியில் எல்லா ஆங்கிளையும் தள்ளிச்சுன்னா அது டிஸ்டென்ஷன். ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் சிலிண்ட்ரிக்கலாக ரவுண்டாகவும் உள்ளேருந்து எல்லா இதுலையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான புஷிங் இருந்துச்சுன்னா இருக்கிறது. நிறைய சாப்பிட்றீங்க, வயிறு என்ன ஆகுது? டிஸ்டன்ட் ஆகுது. அது மாதிரி கண்ணுக்குள்ளேயும் சாப்பிடாமே டிஸ்டென்ஷன் ஃபீலிங் வரலாம். பெயின் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா கிளாக்கோமா திங்க் பண்ணணும். கிளாக்கோமான்றது கண்ணில் இருக்க அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. சரியாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா பிளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சுக்கணும்.
காமன் விஷயம் சேர்ந்து இதில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுறேன். காமனாக எது நம்ம மிஸ் பண்ணுவோன்றதையும். ஏன்னா மாடர்ன் மெடிசன் சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். டோட்டலாக ஹோம் ஆங்கிலே போயிட்டு கூடாது. சில எமர்ஜென்சி அந்தந்த லொக்கேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மிஸ் பண்ணாமல் ஏர்லியாக பார்த்து நீங்கள் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்டென்ஷன் ஃபீலிங் இருக்கலாம். கண்ணு டிஸ்டார்டட்னா ஒரு கண் ஒரு கோணம் ஒன்றுக்கு இந்த கோணையாக போகும். இது வந்து மாறுக்கண் கிடையாது. இது வந்து இப்போ என்ன சொல்லுவீங்க, ஸ்ட்ராபிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ் ஐஸ் அப்படி கிடையாது. இது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் கிராஸாக போகும், அப்புறம் நார்மல் வந்துடும். இது பேர் டிஸ்டார்ஷன். இந்த பால் மேலே அந்த பால் கீழே ரொட்டேட் ஆச்சு வச்சுங்களேன், இது பேர் டிஸ்டார்ஷன். இது வேற, இந்த மாறுக்கண் சொல்கிறது வேற. ஸ்ட்ராபிஸ்மஸ் சொல்லுவாங்க, ஒன்றரை கண் சொல்லுவாங்க, அது வேறு. அதே மாதிரி இந்த மாறுக்கண் பிரச்சனை இருக்குது. ஒரு முக்கியமான கிளினிக்கல் டிப் சொல்லிடுறேன். அது வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கணும், ஏர்லியாக ட்ரீட் பண்ணணும். இல்லாட்டா என்ன ஆகுன்னா, ஒரு கண் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, ஒரு கண் மட்டும் பார்த்துட்டே இருந்துச்சுன்னா, இந்த கண் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுற கண் என்ன ஆகும் அப்படின்னா வேலை செய்யாது, யூஸ் பண்ணாது, உடம்பு அந்த குழந்தை யூஸ் பண்ணாது, ஒரு கண்ணிலே பார்த்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த கண் லேசி ஆகிடும். அது பார்த்தா லேசி ஐஸ்ன்னு பேர். அதுக்குள்ளே இருக்கிற ரெட்டினல் ஸ்க்ரீனில் இருக்கிற முக்கியமான மேக்குலான்னு ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுதான் ஷார்ப் விஷன் கண்டுபிடிக்கிறது. அங்கே லைட் ஃபோக்கஸ் வந்தால் தான் டெவலப்பே ஆகும். லைட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கிறதுனால அதுனா டெவலப் ஆகுது. இந்த கண்ணை யூஸ் பண்ண விட்டுருவாங்க. ஒரு கண் யூஸ் பண்ணுறது என்ன ஆகும், இது மட்டும் டெவலப் ஆகும். அதுக்கு தான் அந்த மாறு கண் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேட்சிங் பண்ணுவோம், இந்த கண்ணை பேட்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த கண்ணில் பார்க்குறப்போ அங்கே ஃபோக்கஸ் அது டெவலப் ஆகும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோனா கண்டாக்டில் போகணும்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணும். அதெல்லாம் வேணாம், வீட்டில் பெரியவங்க சொன்னால் நான்லாம் போக சரியாயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. கோல்டன் பீரியட் விட்டுட்டு நான் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு தவறு நடக்குது, மிஸ்ஸும் ஆகுது. ரெண்டாவது முக்கியமான தவறு, 5 வயசில் ஐ டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிடணும். ஆக்சுவலாக 3 இயர்ஸில் பண்ணணும். 3ல் பார்க்குற அளவுக்கு காஞ்சிபுரத்தில் பீடியாட்ரிக் ஆஃப்தால்மாலஜிஸ்ட் இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளினிக்கில் 5 வயசாவது மினிமம் போட்டிருக்கேன். அப்போ கண்டுபிடிச்சோட ஒரு 1 இயரில் அந்த பவர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டு நல்லா பார்க்குற மாதிரி கொண்டாட முடியும். ஒரு வேளை போடாமல் விட்டால் என்ன ஆகுனா, 11 வயசுக்கு மேலே கண்ணாடி போட்டாலும் ஃபுல் டெப்த் வந்து தெரியாது. இது பேர் ஆம்பிளியோபியா இல்லை பார்ஷியல் பிளைண்ட்னஸ் பேர். இதுதான் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 5 வயசு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லா குழந்தையா இருந்தாலும் அவங்க கண்டாக்டில் போய் காமிச்சு செக் பண்ணிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒன்று. அப்புறம் மாறு கண்டு இருந்தால் போய் கண்டாக்ட் செக் பண்ணி 3 மாதம் குழந்தையா இருந்தாலும் பார்த்துடணும். பார்த்து என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். முதல்ல அவங்க சொல்லுவாங்க 6 மந்த்ஸ் கழிச்சு வாங்க, 1 இயர் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டான டைமில் பேட்சிங் இல்லை மினிமம் சர்ஜரி பண்ணி ஒரு அலைன்மெண்ட்டை மாற்றுறதுலாம் பண்ணுவாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது ரொம்ப எசென்ஷியல். 2வது. 3வது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. இப்போ ரொம்ப அவ்வளோ காமனாக இருக்கிறது இல்லை. 30 இயர்ஸில் ப்ராக்டிஸ்லாம் மொத்தம் 2-3 கேஸ் தான் பார்த்துருக்கேன் சோஃபா. அந்த அளவு நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நம்ம ஸ்டேட்டில் மற்ற ஸ்டேட் பற்றி எனக்கு தெரியாது. லேட்டஸ்ட் ஒரு பையன் வந்தான், அவனுக்கு வந்து ஏர்லி விட்டமின் டெஃபிஷியன்ஸில் இந்த ஓரத்தில் பேப்பர் மாதிரி இருக்கும் கண்ணில், இந்த ஓரத்தில் ட்ரை ஆகும், சின்ன பேப்பர் மாதிரி இந்த இது ஃபார்ம் ஆகும். இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சின்னதாக. பைட்டாட் ஸ்பாட்னு போய் பாருங்கள். பைட்டாட்ஸ் ஸ்பாட், BITOT பைட்டாட் ஸ்பாட்ஸ். யாருன்னா பார்த்தா நீங்கள் என்ன சொல்லலாம், ரெஃபர் பண்ணலாம் இமிடியேட்டாக. கண்ணை பொறுத்தவரை இதெல்லாம் தான் டேஞ்சரான விஷயங்கள். அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஐ டாக்டர் போய்ட்டு பீரியாடிக்கல் செக்அப் வச்சுக்கணும். ரெட்டினல் ப்ளீட் எதனா வருதான்னு பார்க்கணும். ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்களும் பார்க்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், விட்டோம்னா பிளைண்ட் ஆகிடுவாங்க. ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கண்ணு ட்ரைனஸ், இது நோயினாலே வரும், நிறைய ரீல்ஸ் பார்த்தாலும் வரும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் வருது.
ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து வார்ம் ரூமில் எப்படி இருக்குது, திருப்பி இதே தான் ஓப்பன் ஏரில் எப்படி இருக்குது, கண்ணில் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்துங்க. டிஸ்டன்டட் சென்சேஷன் சொன்னாங்க. இதுக்கு க்ளோஸாக அசோசியேட் வர இன்னொரு டேர்ம் வந்து என்லார்ஜ்டு சென்சேஷன். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இது தலையில் வரலாம், கண்ணில் வரலாம், மூக்கில் வரலாம், வயிற்றில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். சென்சேஷன் இது. என்லார்ஜ்டு சென்சேஷனுக்கும் டிஸ்டன்டட் சென்சேஷன் என்ன வித்தியாசம்? உண்மையாக வரலாம் சொல்ல, சென்சேஷன் சொன்னேன். ஃபீலிங் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட், sensation of enlargement, sensation of distension. நான் சொன்ன தமிழில் சொல்லிட்டீங்களா? நான் சொன்ன தமிழில் நீங்கள் பாதியும் பாதி இங்கிலீஷ்னு சொல்லிட்டீங்க. கிடையாது, ரெண்டும் வேற. அதுவும் கிடையாது. டிஸ்டென்ஷன் திருப்பி அதே தான் சொல்றீங்க, அது வேற மாதிரி சொல்றீங்க. இதே அப்டாமன் டிஸ்டென்ஷன் வேற, அப்டாமன் என்லார்ஜ்மெண்ட் வேற. இப்போ கண்டுபிடிக்குமா? டிஸ்டென்ஷன்ல ப்ரெஷர் இருக்கும், என்லார்ஜ்மெண்ட்ல ப்ரெஷர் ஃபீலிங் இருக்காது. தான் வித்தியாசம். கிளியர்? ரைட். ஒன்றா தேர்வு ஒன்று கூட தெரியல. எரப்ஷன்ஸ், அப்புறம் இந்த பொறி பொறியாக இருக்கிறது. ஃபஸ்ட்டாக நான் சொன்னேன், டிஸ்டென்ஷனில் உள்ள ப்ரெஷர்னு சொன்னோம்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடணும்ல. க்ளூ வேறு கொடுத்தாச்சு. இருக்குங்க, டிஸ்டன்ஸ் டெஃபினேஷன் பண்ணியாச்சு. எப்பவுமே டெஃபினேஷன் போயிடணும். ஒரு விஷயம் புரியலாம், எதாக இருந்தாலும் டெஃபினேஷன் போயிட்டீங்கன்னா கம்பேரிசன் ஈஸியாக வந்துடும். ஓகே, வயிற்றுல தான். வயிற்றுல வந்து நீங்கள் என்லார்ஜ்மெண்ட் டிஸ்டென்ஷனோ டிஸ்டென்ஷனோ மாற்றி சொல்லக்கூடாது. உங்கள் நோட்ஸில் மருந்து மாறிடும். எரப்ஷன்ஸ்னால் தோலில் பொறி பொறியாக வருது, கண்ணில் வர்றது, செதிலாக வர்றது, இதெல்லாமே பார்க்கணும். இன்னொரு சென்சேஷன், ஐஸ் வேர் ஃபாலிங் அவுட், as if eyes were falling out. கண்ணு வெளியில் வந்து விழுந்துடுற மாதிரி ஃபீலிங். இது காமனாக ஹெட்டேக்கில் வரும். ஹெட்டேக் எல்லாமே வரலாம். ஒரு சிலருக்கு இது கண்ணு விழுந்துடுற மாதிரி இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான சிம்டம் தான். பெக்யூலியர் சிம்டம். கண்ணு மட்டும் இல்லை, லிட்ஸு கூட வரலாமா? ஓகேங்களா? உள்ளூர் ட்ரக் ஒன்று ரீசெண்டாக படித்தேன். அதில் வந்து பெயின் சொல்கிறாங்க. பெயின் எங்கே ஃபீல் பண்ணுவாங்கன்னா சென்டர் ஆஃப் த ஐபாலில் ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சிம்டம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ அதை சொல்லி இன்னொரு 3-4 சிம்டம்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, அந்த மருந்து புல்லட் மாதிரி வேலை செய்யும். கிளாக்கோமா நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். அது மாதிரி இச்சிங், இந்த கார்னல் இச்சிங் இருக்கிறத வச்சே ஒரு ஐ கண்டிஷனாக ஒரு ஓல்டு லிட்ரேச்சரில் க்யூர் பண்ணியிருக்காங்க. க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லி க்யூர் பண்ணியிருக்காங்க. அதனால் சென்சேஷன் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணில் ஒரு ஆயில் இருக்கிற மாதிரி, ஃபேட் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் சிலருக்கு. இப்போ அடுத்த குழப்பம், சென்சேஷன் ஆஃப் ஃபுல்னஸ். டிஸ்டென்ஷன், என்லார்ஜ்மெண்ட், ஃபுல்னஸ். இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? கரெக்டு. இதில் வந்து ப்ரெஷர் இருக்காது, ஃபுல்லாக ரொம்பன மாதிரி இருக்கும். என்லார்ஜ்மெண்ட்டில் ரொம்பன மாதிரி ஃபீலிங் இருக்காது, என்லார்ஜ் ஃபீலிங் மட்டும் தான் இருக்கும். அதாவது அவுட்டர் மட்டும் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், உள்ளே இருக்க ப்ரெஷர்கள் இருக்கக்கூடாது, அது ஃபுல்லான ஃபீலிங் இருக்கக்கூடாது. டிஸ்டென்ஷன் எப்படின்னா அதில் வந்து ஃபுல்னஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் அது வந்து அந்த டென்ஷன் இருக்கணும்.
டிஸ்டென்ஷனில் ஒரு டென்ஷன் இருக்கணும், இருந்தால் தான் டிஸ்டென்ஷன். அப்போ டிஸ்டென்ஷன், ஃபுல்னஸ், அடுத்து என்னது? என்லார்ஜ்மெண்ட். ஓகே, இதோட ஹெவினஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? ஹெவினஸ் வெயிட் ப்ளஸ் வெயிட் மட்டும், ப்ரெஷர் கிடையாது ஹெவினஸில். நீங்கள் ப்ரெஷர் உள்ள எல்லா டைரக்ஷனில் போகுதுன்னா டிஸ்டென்ஷன். அது கண்ணு ஹெவியாக இருக்குது, அது வெயிட்ன்ற ஒரு இதுதான். அதுவும் சென்சேஷன் தான். உண்மையாக வெயிட் போட்டு பார்த்தா வெயிட் அதிகமாக இருக்காது, ஃபீலிங் மட்டும். சில குழந்தை சொல்லுவாங்களா தூண கனமாக இருக்கான்னு, வெயிட் அதே தான் காமிக்கும். பேய் கனமாக என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்படி என்ன அர்த்தம்? ஆஸ்ட்ரல் பாடியில் சேஞ்சஸ் வருதுன்னு அர்த்தம். பாட்டி ஃபுல்லாக கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய விஷயம் கவனிச்சிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸில். அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால அவங்க அனுபவ அறிவு ஓப்பனாக திங்க் பண்ணி பேசுறதுனால அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு தெரில, மேபி அவ்வளோ கிளியராக சொல்லுவாங்க. சில கதையும் சேர்த்து விடுன்னு வச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். ஆனாலும் என்னதுன்னு ஒரு எட்டு பார்க்கணும். அம்மா சொன்னாலும் சரி, பாட்டிகள் சொன்னாலும் சரி. மோஸ்ட்லி ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர்லையும் நான் பார்த்தது கிடையாது இந்த விஷயங்கள்லாம். பராமரிக்கிறது கிடையாது எல்லா குழந்தைங்களும். இவங்க நேற்று டெய்லி தூக்குறது இப்போ தான் கனமாக இருக்கான்னு சொல்லி சிக்காமல் முன்னாடி சொல்லுவாங்க. இது மாடர்ன் மெடிசன் படிக்கிறப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஒன்றுமே தெரியாதுல்ல. இந்த ஹோமியோ வரும்போது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படிக்கும்போது அது புரியுது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து முக்கியமான தகவல். மருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இயற்கை வந்து என்ன பண்ணுறது காமிக்குது, இதை வச்சு நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அதான் கருணை, கடவுள் கருணை என்ன பண்ணுறதுன்னா, நோயை கொடுத்தாலும் தீர்வுக்கு ஒரு வழி வைக்குது. மக்கள் முயற்சி பண்ணுறாங்களா, தீர்த்துக்கிறாங்கன்னு பார்க்குது. தீர்த்துக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் அனுப்புது. சித்தா அனுப்பிச்சு பார்த்துச்சு, தொலைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதம் வந்துச்சு, அதுவும் காலி. பல வருஷமாக இதான் போயிட்டு இருந்துச்சு. அங்கங்கே பீட்டாக யுனானி இந்த மாதிரி சிஸ்டம் 100 சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் இவ்வளோ தரவாக இல்லை. மக்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா ஜெர்மனில் இறை சக்தி என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொடுத்தா காலி பண்ணிடுறானுன்னு சொல்லிட்டு ஜெர்மனில் தூக்கி கொடுத்தது அடுத்தது. அதனால அது தச்சுது ஹோமியோபதி. அந்த ஹோமியோபதியை தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக தரமட்டமாக்கிடும், எந்த டவுட்டும் வேணாம். இது ப்ரூஃப் வேணுமா? வள்ளலார் கண்டுபிடிச்ச சிஸ்டம் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இல்லையே. வள்ளலார் வந்து சித்த மருத்துவோட அட்வான்ஸ்டாக சிம்பிளாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது. சுத்த மருத்துவம்னு பேர். அதனால ஹோமியோபதி எங்கே போச்சு? வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ என்ன சொல்லணும், அது மறந்துச்சு. பெரிய இல்லை ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் ஓவர் கதையாக போயிட்டு மறந்துட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் தூக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இறை சக்தி போய் பேசுகிறேன். இறை சக்தி எவ்வளோ கருணையாக நம்மளுக்கு இந்த ஒரு சிம்டமை காமிக்குது. நம்ம அலட்சியப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சொர்ணம் வந்தால் தான் எழுதுவோம். என் நோட் புக் வாங்கிறதுக்கே யாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எல்லாம் மந்த மாதிரி தான் இருக்கும். நோட் புக் போட்டு எழுதுனா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு சிம்டம் பார்க்குறோம், அது ஒரு எடுத்து ஒரு எழுதுறதுக்கு என்ன கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அது இறை சக்தி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு அந்த உணர்வே இல்லை. அந்த ஆங்கிள் யோசிக்கல. எல்லாம் கிளினிக் அவசரமா எழுதுவாங்க, என்னை பார்த்து திட்டுவான்னு சொல்லி எழுதிட்டு 6,000 கொடுக்குறது. அப்புறம் வெளியில போயிட்டு 2 சிம்டம் சொல்றது. இந்த வேலை எல்லாரும் பண்ணிருக்கீங்க, அது யாரும் பண்ணாலும் கிடையாது. அதான் அதில் சோம்பேத்தனம் பார்க்காதீங்க, எழுதுங்க. நோட் புக் கையோட வரணும். எழுதிட்டே வேலை 2 பேரும் சீக்கிரம் வேலை முடியும். சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். இது பிட்டாக கொடுத்து திருடனா போலீஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கிறது ஒரு கேஸையா எவ்வளோ டஃப் தெரியுமா? என் ஜாப் ஆக்சுவலாக அழகாக கொடுத்தா 2 நிமிஷம் எனக்கு அனலைஸ் பண்ணி இப்போ சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் வந்துருச்சு, ஈஸியாக போயிடலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றுமே கிடையாது விஷயம். அப்சர்வேஷன் மிந்திக்கு இப்போ பரவாயில்ல, அதனால நான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இல்லாட்டா நேரத்துக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறேன். பரவாயில்ல. ஒரு அம்மா வந்து என்னுடைய ஃபீவர் வீடியோஸ் கேட்டு கிருஷ்ணன் சார் கொடுத்து, அவர் தான் அவர்கிட்ட இப்போ என்ன பண்ணிட்டேன், ஆனந்த் அனுப்பிச்சு விட்டப்பா. அவர் சும்மா வந்து அவர் காலில் இருப்பார், எல்லாரும் ஃபோன் அடிச்சு இந்த வீடியோ அனுப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இப்போ அந்த வேலையை வந்து ஆனந்த் டாக்டருக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் பொன்மணி டாக்டருக்கும் அது கொடுத்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு ரிலீவ்டாக வேறு வேலை கொடுக்குறாங்க.
இப்போதைக்கு இது அது வந்து அவர் வந்து பார்த்துட்டு 2 hours 2 வீடியோ 2 to 3 hours இருக்குமா, 2 ஃபீவர் வீடியோஸு ஃபுல்லாக உட்காந்து கேட்டு நோட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 1 வருஷம் தரோம், எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நார்மல், 1 year ஃபீவர், பிபி, மூட்டுவாதம் 3 இருக்குது. எல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஒன்றும் சரியாகலை. ஃபஸ்ட்டு ஹோமியோ ஃபெயில்டு, செகண்ட் ஹோமியோ ஃபெயில்டு, 3வது தான் வீடியோஸ் கேட்டு வர சொன்னது. யூஸ் சொல்ல வரேன். இப்போ மாடர்ன் மெடிசன் என்ன பண்ணிப்பாங்க, உங்களுக்கு லைஃப் லாங் ஸ்டீராய்ட்ஸ் போட்டிருப்பாங்க. 1 2 3 4 குளோரோக்கின் ஒரு மருந்து போடுவாங்க. அடுத்தது இம்யூன் மாடுலேட்டர் போடுவாங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் அனுபவிச்சு வாழணும். அது கஷ்டம். அது வந்து ஈஸியாக உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறது ஈஸியாக. வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, கதை அடிக்கிறதுக்கு, சினிமா பார்க்குறதுக்கு, வெட்டியாக பொழுது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் நிறைய கிடைக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. அதுக்காகவாது என்ன பண்ணணும், அவங்களால எழுதிடுங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நான் யூஸே பண்ணாத ஒரு மெடிசன், எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை கொடுக்குறதுக்கு. மொத்தம் 2000 மருந்து இருக்குதுல்ல, உண்மையாக இல்லை. அங்குஸ்தரா வீரான்னு ஒரு பிளான்ட் ரெமெடி 200 ஒரே ஒரு டோஸ், 3மே போயிடுச்சு. ஃபீவர் காலி, ஆர்த்ரைட்டிஸ் போயிடுச்சு, பிபி நார்மல் ஆயிடுச்சு. பிபி மாத்திரை சாப்பிட்ருக்கணும், ஆர்த்ரைட்டிஸ் 4 மாத்திரை சாப்பிட்ருக்கணும். லைன் எழுதுறாங்க 10 மருந்து. அதை பார்க்கும்போதே பயப்படணும். நம்ம நாளைக்கு மாதிரி மாட்டுக்கொள்ள நினச்சின்னா எழுதிடுங்க. வீட்லேயே அங்கே ஒட்டி வச்சிங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து யாராவது பேசினாலும் எழுது, நான் அங்கே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா பிபிக்கு சுகருக்கெலாம் போடுறாங்கன்னா 10 மாத்திரை 15 மாத்திரை. வரவங்களை விட்டுருங்க, நம்ம இருக்கிறவங்க காப்பாற்றிங்கன்னு சொல்ல வரேன். அது இல்லாதவங்க அதில் மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அது ஃபீட்பேக் கொடுக்குது, அதில் ஒட்டி வச்சுக்கோங்க வீட்டில். இந்த மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கோம். அது கூட சைட் எஃபெக்ட்ஸ் நான் ஏன்னா 1 to 3 போட்டுருங்க. 10 மருந்துன்னா இது இவ்வளோ பிரிச்சா பக்கத்தில் போட்டுருங்க. இப்படி கோடு போட்டு 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 எழுதணும் இத்தனை சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸையும் படிக்கும். படிச்சு என்ன பண்ணலாம், ஆயில் ஃப்ரீ டயட்டுக்கு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அது கஷ்டமா, ஆயில் ஃப்ரீ டயட் கஷ்டமா, எது ஈஸி எது கஷ்டம் டிசைட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் அந்த விஷயம் போயிடுச்சு. திருப்பி லைட்டாக ரிலாக்ஸ் வருது அவங்களுக்கு. ஏன் வருது அப்படின்னா, மைண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற பிரச்சனையிலேயே போய் மாட்டிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்தக்காரன் திட்டான், ரொம்ப முக்கியமாக அது இந்த விஷயம் உடம்பு கெட்டு போச்சு, முத்தோலை வேண்டி தானே, ஹஸ்பண்ட் சொல்லாரு கேட்க மாட்டேங்குதுமா. திருப்பி போட்டு உள்ள கிரைண்ட் பண்ணி ஏன் அவங்க கிரைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன தீர்வு? மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்டு சும்மா இருக்காது. மைண்டுக்கு 2 ஜேர்னி தான், ஒன்று ஃபார்வர்ட் ஜேர்னி, இல்லை பேக்வர்ட் ஜேர்னி. நான் என்ன பண்ணேன், ஹோமியோ கொடுத்து நியூட்ரல் பண்ண விட்டுறேன். இது முன்னாடி பின்னாடி கொண்டு போகிறதுக்கு செல்ஃப் வில்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது, டாக்டர்கிட்ட கிடையாது. இந்த செல்ஃப் வில்லை நீங்கள் தப்பாக பயன்படுத்தலாம், கரெக்டாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கடவுள் கொடுத்துருக்காரு. எதில் உஷாராக நடத்துது க்யூர் ஆனதுக்கப்புறம் செல்ஃப் வில், சுய சங்கல்பம், அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் ஞானிகளே மிஸ் ஆகும். நம்மளாம் சாதாரணம், பெரிய பெரிய ஞானிகளை மண்ணை கவி இருக்கிறோம் தப்பாக யூஸ் பண்ணி. ஓகே, அப்போ செல்ஃப்ன்றது என்னது, மனசை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறது. அப்போ இந்த மனசு எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும், நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் உருப்படியாக இருக்கிற வேலையை செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? இவ்வளோதான் சிம்பிள். அது எதெல்லாம் யூஸ் பண்ணணும், எண்ணம் சொல் செயல் 3த்தையும் யூஸ் பண்ணணும். எது இது பாசிபிளோ அதெல்லாம் எண்ணம் சொல் செயல். இப்படி மைண்டை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இது மைண்டுக்கான ஒழுக்கம். இது மைண்டுக்கான ஒழுக்கம் மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. சுயசங்கல்பம் கவுந்துரும். எப்போ தப்பான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அங்கேருந்து உங்கள் மைண்டை கெடுக்கிறதுக்கு ஜென்ரேஷனாக வந்துன்னே இருக்கும். 2 3வது கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டேன், மைண்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், மைண்டு ஸ்டெடி ஆகுமா, ஆகாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைன்னா இது 3யும் பண்ணிட்டேன், ஸ்டெபிலைஸ் ஆகுமா, ஆகாது. சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா, எர்த்து பிராணம் இல்லைன்னா, வெறும் காலில் மண்ணில் நடக்கணும் 15 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டா 100லேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும்.
அப்புறம் எதுக்கு நான் த்ரீ மந்த்ஸ் வந்து வாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். ஏன்னா 3 மந்த்ஸ் வந்து டாப் அப் பண்ணி என்னைக்காவது பண்ணிடுவீங்கிறதுக்காக அந்த 90 100 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் டவுட் இருக்குது. ஒரு அம்மா வந்து என்ன பண்ணா, ஒரு ஜெயின் அம்மா, அந்த ஜெயின் பர்சன் ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் சென்னையில், அவருக்கு வந்து 8 வருஷமா 7-8 வருஷமா அவருக்கு வந்து 4 வருஷமா எனக்கு ஃபிட்ஸ் என்ன டைப்னா வித்தியாசமான ஃபிட்ஸ், கை கால் வெட்டிலாம் எடுக்காது. ஒரு இடத்துக்கு போவார், அது எங்கே போனாலும் மறந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார், வண்டி எங்கேயோ பார்க் பண்ணிட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார், வண்டி தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா அது? இது வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரிஸ்க் இல்லை அது. வண்டி ஓட்டுறப்ப தான் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்தால் வண்டி ஓட்டுறீங்க, அவுட் ஆஃப் த ஸ்பேஸ் நீங்கள் போயிட்டீங்க வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாமல் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வேட்டு இருக்கிறது போனால் வண்டி பிடிச்சின்னு வச்சிங்களேன், ஏரோப்ளேன் அடிச்சிங்க உங்கள் காரை, என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகும். ஒய்ஃபை கொண்டு போய் வண்டி ஏற்றி விட்டுட்டு மெட்ரோவில் வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டார். காரில் வந்து தெரியல, கார் வந்து வந்ததே தெரியல, வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, தொலைஞ்சு போச்சு கார் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இதுக்கு 2 ஃபீல்ஸ் இங்கிலீஷ் மருந்து போட்டால் சரியாகுது. சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்து விட்டுட்டாங்க, எதுவுமே போடாமல் 1 இயர் விட்டுட்டாங்க. அப்புறம் வந்தாங்க, 2 மந்த்ஸில் கிளியர் ஆகிடுச்சு, 2 மாதம் கிளியர் ஆகிடுச்சு, நார்மல் ஆகிட்டாங்க. ஈஸியும் நார்மல் வந்துடுச்சு, ஈஸியில் அப்நார்மலிட்டி நார்மல் ஆகிடுச்சு. 3ஆவது மாதமே கேட்குறாங்க, சார் இன்னும் எத்தனை நாளைக்கு மருந்து கொடுக்கணும், இன்னும் எத்தனை நாளைக்கு மருந்து கொடுக்கணும்னு உங்கள் கையில் இருக்கீங்க அப்படின்னு. என் கையில் கிடையாது, இப்போ தான் இழுத்தாந்து விட்டுருக்கேன். மற்ற காம்பனண்ட்டை நான் பார்க்கணும்ல. நோயின்னா என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு மரத்தில் இருக்க ஒரு படம் நினச்சிக்கிறாங்க. நோய்ன்றது வேறு, தண்டு, கிளை, படம், பூ, படம் எல்லாமே. இப்போ பழத்தை வெட்டினோட என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட். ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, டைமு, மணி, அலைச்சல், அவஸ்தை, நோட்ஸ் எடுக்கிறது பிரச்சனை ஆகுது. கரெக்ட் தான், மாடர்ன் மெடிசன் அந்த ஆங்கில தான் பார்க்குது. அதை நோய்னா அது தனியாக காமிக்கிறதுனால தெரியல, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு இன்ஸ்டியூட் போது புரியும்ல, இவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது இவ்வளோ அப்நார்மல் இருக்குது, அந்த அவேர்னஸ் வரணும். நான் சொல்கிறது கிடையாது, அது மாதிரி கேட்கும்போது அப்புறம் நான் சொல்லி பாருங்க, இதெல்லாம் அப்நார்மல் எல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு போகல, இதெல்லாம் போனால் தான் டிசீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டா என்ன ஆகும், திருப்பி முளைஞ்சி வரும். ஒரு வருஷம் பொறுத்து இதே கம்ப்ளைண்ட்டும் வருவாங்க, இல்லை வேறு கம்ப்ளைண்ட்டும் வருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர், அலைச்சல் எல்லாம் அதிகமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிய மாட்டுது. அது மாதிரி சொன்னால் அப்புறம் நம்ம வந்து மானிட்டருக்காக பண்ணவே நினச்சிடறாங்க. நான் சொல்கிறதே கிடையாது, லைட்டாக சொல்லி விட்டுருக்கோம், பிரச்சனை போய்க்கும் அப்படின்ட்டு. அப்படியே சந்தேகம் வந்துடுது. அப்படி வர நான் ஓமே படிச்சுட்டு வேலையே கிடையாது. நான் பாட்டு உட்காந்து மஞ்சள் எழுதி தள்ளினே இருக்கலாம் ஜாலியாக எல்லாருக்கும். எங்கே நீங்கள் சரியாக போக போகிறீங்க, வீசியில் வந்துட்டே இருக்க வேண்டியது தான், எனக்கு கிளியராக வருது. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் ஃப்ரேம் மெஜாரிட்டிக்கு அப்படி இருக்குது. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் பாதியில் விடுறாங்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஃபஸ்ட் புரியல, எனக்கு ஏன் நான் அப்படி யோசிக்கிறது கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு ஆளுக்கு இதுக்காக அந்த லூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், அதையும் நம்ம சொல்லி விடுக்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும், அவஸ்தை அதிகமாகும், நீங்கள் தப்பாக கேல்குலேட் பண்ணுறீங்க சொல்லிட்டு ஃபைனான்ஸும் நானே சொல்லி கொடுத்துறேன். டாக்டர் வந்து 1 மந்த் கழிச்சு வானா வரணும், அப்புறம் 2 மந்த்ஸ் கழிச்சு வானா வரணும். ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியல, ஓகே, அதை விட்டுறலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து தப்பு. இது லாஸ் எனக்கு ஒன்றுமே, ஒரு லாஸ் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு லாஸ், டைம் லாஸ் ஆகும். நான் திருப்பி இதே வேலையை ஃபஸ்ட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டாக எரிச்சல் வாய்ப்பெல்லாம் விட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் எரிச்சல் எனக்கு தான் உடம்பு கெட்டு பண்ண சொல்லி எரிச்சல் போடுறதே விட்டுறேன். இப்படி தான் இருப்பாங்க, இந்த சமூகம் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கான்ஃபிடென்ட் ரிசால்வ் பண்ணிட்டு பேசாமல் அந்த உட்காந்துட்டேன். பயந்து வருவாங்க, இதெல்லாம் திட்டிட்டு பண்ணுறாங்க, ஒன்றுமே திட்டவே கிடையாது. அதுக்காக ஒரு அம்மா கோச்சிக்கிச்சு, ஏதாவது திட்டிடுங்க சார், ஏதாவது திட்டாமல் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. திட்டா நிம்மதியான வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு. இவ்வளோ திட்டி நினச்சி வரேன், ஒன்றும் திட்டவே பேசுகிறேன், எழுதி பிடிச்சி நான் 8 வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது உண்டாக்கின ஃபோர்ஸ் உடம்புல இருக்கா, அதுக்கான சிம்டம்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்க. புரியுதுங்களா? அப்போது 2 மந்த்ஸ் ஒன்ஸ்னா கொஞ்சம் டீசெண்டாக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன், நல்லா ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலும் சரியில்லை.
அதையும் மாற்றிட்டீங்கன்னா ஒரு சில ஒன்ஸ் இன் 6 monthsலாம் வராங்களே. இப்போ ஒரு பையன் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டான், ஆனால் ரொம்ப ரேரு. அதனால இப்போ நான் ப்ராக்டிக்கல் க்யூர்டு எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 3 months ஒன்ஸ் வந்துட்டு என்ன ஐம் ஹாப்பி தான். அவங்களுக்கு பெரிய நோயெல்லாம் வராது, போதுன்றாங்க. ஏதோ கண்டு சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் 3 months டாப் அப் பண்ணிக்கிறோன்றான். அதுதான் இவங்க ரெடி. டோட்டலாக மருந்து விட்டு வெளியில் வரத்துக்கு ரெடி இல்லை. இதுதான் உண்மை. இப்போ அதுக்கு நான் ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துடும். நான் போய் கத்தி கலட்டா பண்ணி ரொம்ப உணர்ச்சி போகிற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே நடக்கணும்ல வேலை. சன்லைட்டில் ஒரு 15 minutes உட்காரதே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணிட்டீங்க வச்சுங்க, புரியுங்களா? அது ஒரு சோம்பேறித்தனம். நான் போய் உட்காந்து ஒரு சன்லைட்டுக்கு உட்காருது, அது ஒரு வேலை அப்படி நினச்சிக்கிறது. எக்ஸசைஸ் பண்ண ஒரு சோம்பேறித்தனம். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண சோம்பேறித்தனம். அடுத்த சோம்பேறித்தனம். அப்புறம் மைண்டு சும்மாலாம் ஏதாவது வம்பு வளர்த்தீங்கன்னா வம்புல போய் மாட்டிக்கிட்டு அவனை பிரச்சனை பண்ணி இவங்க டிப்ரெஸ் ஆகி வர்றது. வாய் வச்சுன்னு சும்மா இருக்குது கிடையாது, வாய் தான் பேசி அவனு பேசுறது. நிஜமா அது ப்ராப்ளம் வருது. நாக்குக்கு 3 வேலை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். சுவைத்தல் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, சுவைத்தல் முதல் டேஞ்சரே தான். அடுத்தது பேசுதல், 3வது அதான் பேசுறது. 3வது தெரியாதா? அதெல்லாம் நான் போல ஜீரணம் போ வயிறு அதுக்கு அசஸ் பண்ணு. அதான் சுவைன்னு சொல்லிட்டாங்க, டைஜஸ்ட் சிஸ்டம் வந்துச்சு. 3வது பேசாமல் இருக்கிறது. இந்த வேலை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பேசாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் தான். பேசாமல் இருக்குன்னா நீங்கள் அப்படி இருக்கிறது இல்லை, நீங்கள் வளர்த்தாம ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடும். ஒரு பதில் வேணும். இப்போ ஏன்னா 1000 கேள்வி கேட்குறீங்க, இது ஏன் சார் வருதுன்னு கேட்குறீங்க. நான் பேசாமல் உங்களுக்கு கோவம் வரும், இன்ஃபெக்ஷன் சொல்லுவேன். அது மாதிரி கேள்வி கேட்க தெரியாது, பேசாமல் போயிடுவோம். புரியுதா? இன்ஃப்ளமேஷன் சொல்லுவேன், இல்லை சார் இங்கிலீஷில் புரியல தமிழில் சொல்லுங்கன்பாங்க. அலர்ச்சின்னுவேன், அது இன்னும் புரியாது. அதுவும் புரியல, அதுக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இங்கிலீஷ் சொல்லிட்டேன், தமிழ்லையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இப்போ பேஷண்ட்டுக்கு வேண்டி என்ன விஷயமோ அதை நான் சொல்ல போகிறேன். அது மாதிரி தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அப்படி சொல்ல தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பேன். அது கோவம் வந்துடுது, இன்சல்ட் அவன் ஹர்ட் ஆயிடும். இப்போ அம்மா நான் ஹர்ட் பண்ணுறது இல்லை, ஆனால் அதான் கரெக்ட். அந்த பொறுத்த வரைக்கும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாரு, பதில் சொல்லிடு. அந்த மாதிரி பதில் சொல்லிடு. அவங்க மனசும் புண்படக்கூடாது, அதை பேசி நீங்களும் அவங்களும் மாட்டிக்கூடாது. ஒரு நான் ஸ்பெசிஃபிக்கான பதிலை சொல்லி எஸ்கேப் ஆகிடும். அதான் வழி. தவிர்க்கக்கூடிய விஷயமா தான் நவுந்து வந்துருக்கு. கூடி வரை யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அது வந்து மெயின் விஷயம். வேணும்னே ஒம்புக்கு வராங்க வச்சுங்களேன். அறிவு இல்லாமல் ஒருத்தவங்க பேசி அவங்க வந்து உங்களை பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னா ஓகே, அவங்க பதில் சொல்லிடலாம். வேணும்னே வராங்கன்னா ஒதுங்கி போயிடும், யாராக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ வாய்க்கு 3 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. அதனால இதில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே ஃபைன். கண்ணில் வந்து அடுத்தது பெயின். வழியில் எல்லா வகையும் நம்ம பேசிட்டோம். எரிச்சல், குத்துற மாதிரி வலிக்கிறது, வெட்டுற மாதிரி வலிக்கிறது, ஜெர்க்க வர மாதிரி வலிக்கிறது, ஷாக்கு, இதெல்லாம். ஹைப்பர் எஸ்தீசியா ஆஃப் ரெட்டினா ஒரு சிம்டம் இருக்குது. அப்படின்னா சின்ன ஒரு பிரைட்னஸ்க்கே கண்ணு பயங்கரமாக பூசும் அவங்களுக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா ரெட்டினா ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களால அந்த இது தாங்க முடியாது. டிம்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, படிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பிரைட்டாக இருந்தாலும் அவங்க பிடிக்காது. அப்படின்னு அர்த்தம் அந்த இது நர்வஸ் இருக்கு இல்லையா, ரெட்டினான்றது பேக் ஸ்க்ரீன், அதில் இருக்க நர்வ்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்லி அவங்க நர்வஸ் சிஸ்டமும் மோஸ்ட்லி இப்படி இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும், மைண்டும் சென்சிட்டிவாக இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி ஒரு சிம்டமும் இருந்ததுதான் நோட் பண்ணிக்கணும். ஒன்று இன்சென்சிபிலிட்டி, சுத்தமாக சென்சேஷனே இருக்காது. தூசி பட்டாவோட தெரியாது, தொட்டாவோட தெரியாது, அது இன்சென்சிபிலிட்டி அப்படியும் வரலாம். இதுக்கு ஆப்போசிட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆப்போசிட்டு இன்சென்சிபிலிட்டி.
சுத்தமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் காமன் டு ஆல் த பார்ட்ஸ், கண்ணுக்கு மட்டும் கிடையாது. அதனால் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் இதே சென்சேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணில் முக்கியமான அடுத்த சிம்டம் இச்சிங். எங்கே வருது, எப்படி வருது, எந்த அளவுக்கு வருது, என்ன பண்ணால் குறையுது, அதிகமாகுது, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த முக்கியமான சிம்டம் கண்ணில் தண்ணி வருது. இது கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. ஓப்பனரில் இருந்தால் கண்ணில் தண்ணி வரலாம். காமனாக இருந்து மட்டும் சொல்கிறேன், மற்ற இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு கொட்டாய் வரும்போது கண்ணில் தண்ணி வருது. அதை தான் மருந்தை கண்டுபிடிச்சேன். டைஜஷனால் வந்த கோளாறுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது எது, கன்காமிட்டன்ட் சிம்டம். யானிங் கொட்டாயம் வந்தால் கண்ணில் தண்ணி வரும். நோட் பண்ணி வச்சிங்க, ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அதெல்லாம் நார்மல், எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ நம்ம அப்நார்மல் சொல்கிறோம்ல, இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நார்மல் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்குல்ல? ரைட். இல்லை, எனக்கு ஹோமியோ படிக்கும்போதே அப்படி டவுட் இருந்துச்சு. படிக்கிற ஆரம்பிக்கிறப்போ கேஸ்லாம் பார்க்குறப்ப நானே கேட்டிருக்கேன். குழந்தைனா ஒருத்த பார்த்து பைபிள் தானே செய்தேன், அப்நார்மல் எழுதின்னு கேட்டேன். அதில் ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல, எந்த அளவுக்கு எந்த வயசுக்குன்னு இருக்குல்ல, அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் போகிறது. அப்புறம் தான் இப்போல்லாம் புரியுது. இன்னும் ஒரு கேஸ் பார்த்தோன்னே ஜூன் டாக்டர் சொன்னேன், இது வந்து சினா பார்த்தோன்னே ஏதாவது ஒரு பேட்டர்ன் பார்த்து வாயில் மருந்து போட்டோன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அது ஆஃப் ஆகிட்டு செஸ்ட்டில் இழுக்கிறது எல்லாம் கிளியர் ஆகி போயிடுச்சு. சின்ன பாப்பா ஒரு 1 year சைல்டு. டாக்டரை பார்த்து அழுவு இப்போ நார்மல், தொட்ட அழுவு நார்மல் எடுத்துருந்தேன்னா அதை சிம்டம் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா கூட பண்ண மாட்டேங்குது. சில பேசாமல் காமிக்காது. ஸோ பேட்டர்ன்ஸ் நல்லா தெரிஞ்சிடும். அது நார்மலாக அப்நார்மலாக டாக்டர் டிசைட் பண்ணிடணும். உங்களுக்கு இருக்கிறது எழுதிடும். நார்மலாக தான் டாக்டர் எடுத்துட்டு போகிறது. நோட்ஸ் அதை டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்நார்மல் மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சிடணும். வித்தியாசமாக இருக்குது. இப்போ 1 வருஷமாக உங்களுக்கு கொட்டாய் இருந்தால் கண்ணில் தண்ணி வருது. நீங்களே கேட்கணும், போன வருஷம் என்ன ஏதுன்னு கேட்கணும். புதுசாக வருது இல்லை, அதை நோட் பண்ணி. சில சிம்டம்லாம் ஒரு 15 வருஷமாக இருந்துச்சுன்னா நம்மளே நார்மல் இருந்துச்சுக்கோம். அதுவும் இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு எடுத்துக்கிட்டு வருது, அதில் நிறையா வருது. எத்தனை வருஷமா? 15 வருஷமா? அது சிம்டமாகவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுதான் கேஸே ஃபினிஷ் ஆகிற சிம்டமாக இருக்கும். ட்ரம்ப் கார்டே அதுவாக இருக்கும். அதுக்கு பேர் அக்சசரி சிம்டம்னு சொல்லிட்டு அனிமன் சொல்கிறாரு, ஒரு புக்கில் எழுதுறாரு. இந்த மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்து கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அக்சசரி சிம்டம் அப்படின்னா லாங் டியூரேஷனாக இருக்கிறது. இன்டென்ஸாக கூட இருக்காது, ஆனால் கண்டினியூஸாக இருந்துன்னு இருக்கும். ஓவர் த இயர்ஸ் அவங்க நமக்கு இது நான் பேட்டர்ன் இது நினச்சிடும். சாப்பிட்டா ஃபுட்டு வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு வரும், இதுவரை எழுத மாட்டோம். சாப்பிட்டா அப்படி தானே வரும், எல்லாருக்கும் தானே வரும். இல்லை ரொம்ப வருஷமாக வருது, அது பெரிய பிரச்சனை ஒன்றும் பண்ணல. நான் யாரை போய் பேச எடுத்துக்கணும். ஓவராக சாப்பிட்றது, இது வரைக்கும் சாப்பிட்றது இல்லை, நார்மலாக சாப்பிட்டு இங்கே வர்றது, அதுதான் சிம்டம். இது வரைக்கும் சாப்பிட்டு இங்கே இருக்கிறது சிம்டம் கிடையாது. சாப்பாடா இது வரைக்கும் சாப்பிட்டு சாப்பாடு இங்கே தான் இருக்கும், அதை நீ சிம்டமாக எடுத்துக்கூடாது. புரியலையா? இது ஜோக், ஆக்சுவலாக சிரிக்கணும், எல்லாம் உண்மைன்னு. சரி, ஓகே. அந்த மாதிரி சாப்பிட்டு அவஸ்தைப்படுறப்போ ஒருத்தர் வந்து கேட்டால் போல இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் இருக்கு. கை விட்டு வாந்தி எடுறா அப்படின்னு. அது ஒரு கேப் வந்து இன்னொரு வடை சாப்பிடான்னு சொல்லுவான். நான் வடை பேசிச்சேன். ஓகே, குறைசா டியூரிங் ஹெட்டேக் டியூரிங். தலாளி வரும்போது கண்ணில் தண்ணி வரலாம், இருமும் போது கண்ணில் தண்ணி வரலாம், மூக்கில் சளி வரும்போது கண்ணில் தண்ணி வரலாம், ஸ்டெடியாக ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணில் தண்ணி வரலாம். அதான் எனி அக்காம்பனிங் சிம்டம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணில் வலி இருக்கும்போது வரலாம். தண்ணி அப்புறம் எப்படி வரலாம், எப்படி வரும், கொஞ்சமாக வருது, நிறைய வருது, கண்ணு கலங்குது, அதுவும் எழுதும் எந்த டைமில் அப்படின்றது. படிக்கும்போது வரலாம் கண்ணில் தண்ணி. ஆனால் பவர் இருக்கான்னு செக் பண்ணிடணும். பவர் இல்லை, அதுக்கப்புறம் படிக்கும்போது தண்ணி வந்தால் தான் சிம்டம். பவர் இருந்து கண்ணை சுருக்கி பார்த்தோம்னா சிம்டம் எடுத்துக்கூடாது. மோஷன் போகும்போது கண்ணில் தண்ணி வரலாம், ஒரே மருந்து தான் இருக்குது. ஒரு வேளை அதுக்கு மற்ற சிம்டம் டேலி ஆச்சுன்னா அந்த மாதிரி புல்லட் மாதிரி வேலை செய்யும். எவ்வளோ அப்சர்வ் பண்ண பாருங்க. இப்போ கொட்டாயம் தான் கண்ணில் தானே சொல்கிறோம். எந்த டைமில் வந்து அது ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் மாடாலிட்டி அது. எனக்கு மோஷன் பண்ணால் கண்ணில் தண்ணி வருது, யாருக்கும் வந்திருக்கா கண்ணில் தண்ணி இல்லைல்ல.
ரைட். யூரினேஷன். யூரின் போகிறப்போ கண்ணில் தண்ணி வரலாம். யாருக்கா வந்திருக்கான்? விண்டுனா வேகமாக காத்தடிக்குதுல்ல, அதில் கண்ணில் தண்ணி வரலாம். அதில் வந்துருக்க கண்ணில் தூசி வந்து வரக்கூடாது. தூசி இல்லாத விண்டு, இங்கே தூசியில் ஒரு நல்லா இருக்கும். தூசி இல்லாமல் ஒரு விண்டு அடிக்குது, அப்போ கண்ணில் தண்ணி வந்தால் அது சிம்டம். அதாங்க நம்ம ஊரில் தூசி இருக்குது. நீங்கள் கிராமத்தில் அவுட்டரில் போய் வண்டி ஓட்டி போகணும், அங்கே வந்தால் தான் அது விண்டு. இங்கே வந்து தூசியில் வரதா கூட இருக்கலாம். பீச்சில் அது உப்பு காற்று இரிட்டேஷன் ஆகுதுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம சிம்டமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கண் சிம்டம்ஸ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி, டியூரிங், ஆஃப்டர் இதுவும் பார்க்கணும். கண்ணுடைய மூமெண்ட் ஜெர்க்கா வருது, பெண்டுலம் மட்டும் சொல்லணுமோ கண்ணு சைட் டு சைட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஐ ரோல் ஆகினே இருக்குது. பெண்டுலம்னா இப்படி இப்படி போயிட்டு வருது. ஐ ரோல்ன்றது இப்படி இப்படி ரோல் ஆகி வருது. தலை கூட ரோல் ஆகும் சில குழந்தைங்களுக்கு. ஹெட் ரோலிங், படுத்துட்டு தலை ஒட்டிகிட்டே இருக்கும். தலையை ஒட்டுதுன்னு ஆகும். கண்ணை சுற்றி மறுத்து போகிற மாதிரி இருக்குது. நம்னஸ். ஃபோட்டோஃபோபியாவில் சில விஷயம் இருக்கு. எந்த லைட்டில் கண்ணு கூசுதுன்னு பார்க்கணும். இது பேர் டே லைட்டு. அங்கே இருக்குது டே லைட், அங்கே போனால் சன்லைட். டியூப் லைட் போட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட். புரியுங்களா? எதில் வந்து உங்களுக்கு கண்ணு கூசுன்றதை தெரிஞ்சுக்கணும். சிலது கேண்டில் லைட்டில் கூட வருமா, கேஸ் லைட், ஃபயர் லைட். எந்த டைமில் வருது அதெல்லாம் பார்க்கணும். பல்சேஷன், கண்ணில் பல்ஸ் அடிக்கலாம். ஹார்ட் பீட் மாதிரி பல்ஸ் அடிக்கலாம். கண் இப்படி ட்விச்சிங், இது இப்படி குயரிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் வரலாம். துடிக்கிற மாதிரியே எவ்வளோ இப்படி வருதா இப்படி வருதா பார்க்கணும். அந்த மாதிரி சென்சேஷன்ஸும் வரலாம். சில பசங்க பார்த்தா கண்ணை தேய்ச்சினே இருக்கும். பார்த்தீங்கன்னா அரிப்பெல்லாம் இருக்காது பெருசா, பட் கண்ணை இப்படி நிமிட்டிகிட்டே இருப்பாங்க. ரப்பிங் த ஐஸ். கண்ணில் ஸ்லீப்பி ஃபீலிங்ஸ் இருக்கலாம். கண்ணை தூக்கம் வர மாதிரியே ஃபீல் பண்ணலாம்.
கண்ணில் கட்டி காமனாக பார்த்துருப்பீங்க. அது மேல் லீடா கீழ் லீடா இந்த வாரமா அந்த வாரமா அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஸோ அடுத்த குழப்பம் பார்க்கலாமா? கண்ணில் டென்ஷன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டிஸ்டென்ஷன், டென்ஷன், என்லார்ஜ்மெண்ட், ஃபுல்னஸ், ஹெவினஸ். ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, அதான் அதெல்லாம் குழப்பமாக இருக்குது. ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக தான் நேரத்துக்கு எல்லாம் தெரியும். டென்ஷன்றது ஸ்ட்ரெச்சிங். ஒரு ஒயர் இழுக்கிறீங்க வச்சுக்கலாம், அந்த ஃபீலிங் இருந்தால் அது டென்ஷன். ஒன் பாயிண்ட் அதர் பாயிண்ட். டிஸ்டென்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே ஆல் 360 டிகிரி எல்லா டெப்த்லேயுமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து உள்ள மூவ் பண்ணுறது. டென்ஷன்றது இழுக்கிறது, அதுதான் டென்ஷன். கண்ணு டயர்டு சென்சேஷன் இருக்கலாம், கண்ணு சோர்வா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணு சிமிட்டிட்டே இருக்குது, கண்ணடி தொடச்சிட்டே இருப்பாங்க சிலர். வைப்பிங் இன்க்ளைனேஷன் இல்லை குழந்தைங்க பண்ணும். Before going to vision, let us take 5 minutes break. ஐயுடைய கண்டினியூஷன் விஷன். விஷன்னா என்னது? பார்வை. ஓகே, வெளியில் தெரியுற விஷயம். கண்ணுடைய ஃபங்க்ஷன் வந்து விஷன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணு மங்கலாக தெரியலாம், பிளாடாக தெரியலாம், கண்ணு தெரியாமல் இருக்கலாம், திடீர்னு கண்ணு மங்கிட்டு திருப்பி வரலாம், என்ன வேணால் வரலாம். இல்லை கண்ணுக்கு முன்னாடி சில கலர்ஸ் தெரியலாம், பிரைட் ஸ்பாட்ஸ் தெரியலாம், பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியலாம். இதெல்லாம் தான் விஷனை பொறுத்தவரை விஷயங்கள். விஷனில் தான் ரிஃப்ராக்டிவ் எரர்லாம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, 5 வயசில் கண் செக் பண்ணுற விஷயங்கள் இதில் வந்துடும். விஷன் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத, என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்கணும். இதில் பெருசாக உங்களுக்கு மொடாலிட்டிஸ் பெருசாக ரொம்ப வராது. இல்லை லைட்டை பார்த்தா சுற்றி ஒரு ஹேலோ வருதா, கலர் சுற்றி வருதா, இந்த மைக்ரைன் ஹெட்டேக்லாம் அந்த மாதிரிலாம் வரும். விஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மெயின் விஷயம். அப்புறம் இருட்டில் கண்ணு தெரியுதா? இருட்டுலாம் ஃபுல்லாக தெரியாது, நார்மலாக ஓரளவுக்கு எது எங்கே தெரியுற அளவுக்கு இருக்கணும். நைட் விஷன் கரெக்டாக இருக்கா, டே விஷன் கரெக்டாக இருக்கா, ரிவர்ஸாக இருக்கலாம். சிலர் பார்த்து நைட்டில் விஷன் பெட்டராக இருக்கும், டே விஷன் இருக்காது. இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக ஐ டாக்டர் போய் எவாலுவேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஹோமியோக்குள்ளே வரும். ஓகேவா? கலர்ஸ் பிஃபோர் த ஐஸ், இதுதான் முக்கியம். கண்ணுக்கு முன்னாடி பிளாக் கலர், ரெட் கலர், ஃப்ளோட்டிங், இந்த மாதிரி என்னெல்லாம் வருதோ, ஸ்பாட்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். ஃப்ளோட்டிங் ஸ்பாட்ஸ் நிறைய பேர் தெரியல, கரண்ட் ஜாஸ்தி அப்படியே லைட்டாக பிளாக்காக தெரியும், பார்த்துருக்கீங்களா? அது காமனாக வரும். விட்டமின் டி கிடையாது, அது பேர் மஸ்கே வாலிடான்ஸ்னு பேர். நார்மல் லென்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிடில் சில டீஜென்ரேஷன் ஆகிருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் மாறி இருக்கும். அது உங்களுக்கு விஷயம் அது மாதிரி தெரியும், வெளியில் தெரியும். ஓகே, அது பெரிய நோயெல்லாம் கிடையாது. பட் ஹோமியோவில் அது சிம்டமாக நாங்கள் எடுத்துக்குவோம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால். முக்கியமாக தலைவலி ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயம்ஸில் வந்து கலர் ஸ்பாட்ஸ்லாம் வருது. மைக்ரைன் ஹெட்டேக் சொல்லுவோம் இல்லையா, ஒத்தை தலைவலி, அதில் என்ன மாதிரி பேட்டர்ன் வருதுன்றதை நீங்கள் பார்த்து வைக்கணும். டிம் விஷன், டேஸ்லிங் விஷன், எல்லாமே சுற்றி நான் சொன்ன 4 விஷயம் தான் வருது. அப்புறம் படிக்கும்போது லெட்டர்ஸ் ஓடி இருக்காருக்காவது அது இல்லை, படிச்சுட்டு இருக்கும்போது லெட்டர்ஸ்லாம் ஓடுற மாதிரி அந்த படிச்சது இல்லை. நான் ஒரு வாட்டி படித்து முடிக்கிறப்போ அது ஓடும்போது தான் வைப்பேன். அது ஓவராக படித்து ஓடுறது வேற, அது சிம்டம் கிடையாது. படிக்கும்போதே உங்களுக்கு ஓடுதுன்னு வச்சுங்களேன், அது சிம்டம். தெரிஞ்சுங்க. படிக்கும்போதே ஒரு 5 மினிட்ஸ் படிக்கிறீங்க, லெட்டர்ஸ்லாம் ஓடுற மாதிரி தெரியும், திருப்பி கண்ணை அது மாதிரி கசை படிப்பாங்க, ஐ பவர் எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிம்டமாக எடுத்துக்கணும். டிப்ளோபியாக தெரியும், டபுள் விஷன், 2 தெரியுது, அதாவது தண்ணி அடிக்காமல்
தண்ணீர் தெரியுது வந்து சிம்டம் எடுத்துக்கூடாது. டபுள் விஷன் கிடையாது, பிரஸ்பயோபியா. அப்பயும் டபுள் விஷன் வராது, கிட்ட பார்வை வரக்கூடாது. இப்போ நான் வந்து இது போடாமல் வச்சுட்டு இருக்கேன், சமாளிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து ரீடிங் கிளாஸ். ரீடிங் கிளாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு படிக்க முடியுது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி முடியலாம், அவரை எடுத்து மாட்டிக்க வேண்டியது. அதை எடுத்து வச்சு என்னைக்கு தேவைப்படுமோ தெரில, அதான் கையில் வச்சுருக்கணும். டபுள் விஷன் கிடையாது. உங்களுக்கு என்ன ஏஜ்? 41. படிக்க முடியல, ரீடிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்களா? இது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினன். ஆனால் உங்கள் டயட் ஒழுங்காக இருந்துச்சுன்னா 90 வயசு வரைக்கும் கண்ணாடி, இந்த விஷயம் கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அது வெத்தலை பார்க்கலாம் போடணுமா, புரியுதுங்களா? அது மாதிரி போட்டால் அந்த கண் விஷன் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சேலம் குப்புசாமி ஐயா இல்லை, பெண்ணாடம் ஐயா எதுவும் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இல்லை சேலம் ஐயா சொல்லியிருக்காரு, இதை பற்றி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. 96 வயசு பாட்டி கூட கண் நல்லா தெரியுதான், ஊசியில் வந்து நூல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் கேட்டார் அவர். அந்த பாட்டி சொன்னது வெத்தலை பாக்குதான்னு சொல்லிச்சாங்க, தெரில. நான் அவரோட போட்டேன், வாயெல்லாம் சிவப்பா இருந்துச்சு, பேஷண்ட் ஒரு மாதிரி பார்த்தாங்க, அப்புறம் விட்டாங்க. திருப்பி அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி போட்டால் ஒரு வித்தியாசமா என்ன விஷயம்னா, அது ஒரு அநாகரிகமாக நினைக்கிறாங்க வெத்தலை பாக்கு போகிறது. டாக்டர்ஸே வந்து எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கெல்லாம் போடாதீங்கன்னே ஒருத்தவங்க ஒரு இடத்துல அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அது வெளியில் துப்புறதுக்காக சொல்லியிருப்பாங்க, வாயில் கேன்சர் வரும்ட்டா. அது காரணம் புகையில வச்சு போடுறது. புகையிலால கேன்சர் வரும், வெத்தலை பாக்கால கேன்சர். அது காரணம் என்ன அப்படின்னா, வெத்தலை பாக்கல புகையில வச்சு போடுறதுனால வாய் கேன்சர் வந்தனால அது என்ன ஆயிடுச்சு, மெடிக்கல் ப்ரொஃபஷனில் பரவிடுச்சு, இது கூட ஓரல் கேன்சர் வருது அப்படின்ட்டு. தாம்பூலம் தரித்தல் தமிழர் நாகரிகம். ஆக்சுவலா பஞ்சவாசத்தோட போடுறதுன்றது உள்ள இருக்க அழுக்குகள் வெளியில் கொண்டாடும். சலவரி கிளான்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்க அழுக்கெல்லாம் வெளில வரும். அதான் சாமி என்ன சொல்றாரு, வெத்தலை பாக்கு போட்டு முதல்ல வர ஜலத்தை உமிழ்ந்துடணும், துப்பிடணும்னு சொல்லுவாரு. ஏன் சொல்றாரு? அது தெரியுது டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்ட்டு. துப்பிடணும், அதை துப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போட்டு மாடு மாதிரி ரசம் போடக்கூடாது. லைட்டாக ஜூஸ் வந்து துப்பிடணும், அதை வாயிலே ஊற வச்சுட்டு கூடாது. புரியுதுங்களா? வெத்தலை பாக்கு போடுற முறை இதுதான். நான் என்ன பண்ணேன், ஆர்வ கோளாறுல பெண்ணாடம் போயிருந்தப்ப என்ன பண்ணிட்டேன், பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போடணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நான் என்ன அதை போய் திருண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். ½ டே வாயில் எச்சா ஒழியிலே இருந்துச்சு. பயந்து போயிட்டானப்பா, வெத்தலை பார்க்க வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, பச்சை கற்பூரன்றது உமிழ்நீர் சுரப்பிகளில் இருக்கிற அசுத்தங்களை வெளியில் கொண்டு வருது. வள்ளலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே சுத்தம் தான். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான். புரியுதுங்களா? சுத்த சித்தாந்தம், சித்தாந்தம் நல்லது, அதுக்கு பிழைகள் இன்னைக்கு சுத்த சித்தாந்தம், சுத்த வேதாந்தம், தூய கலாந்தம். அந்த மாதிரி எந்த ஞானியும் நான் படிச்சதில்லை சோஃபா. நான் படிச்சு எல்லா சிஸ்டம் படிச்சு எல்லா மதங்களும் நான் படிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு யாரும் வந்து எனக்கு தெரில. வரலாற்று எவிடன்ஸ் நான் படித்த வரைக்கும் இல்லை. புரியுதுங்களா? அதனால வந்து அவருடைய நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும் ஃபுல்லாக. ஒரு ஞானி 3ஆம் கிளாஸ் படிக்கல, ஒரு மருத்துவ சிஸ்டம் உருவாக்குறான், எப்பேற்பட்ட இறை சக்தின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பொது எல்லாருக்கும் பொது. வள்ளலார்ன்றது இண்டிவிஜுவம்லாம் நல்லா புரிஞ்சுங்க. வள்ளலார் இண்டிவிஜுவம் கிடையாது. வள்ளலாருக்கு உபூதி வைக்கக்கூடாது ஃபோட்டோவில், புரிஞ்சுங்க. மதங்கள் தாண்டினவர் அவர். சயின்டிஃபிக் பிளாட்ஃபார்மில் மதங்களை கொண்டு போனவர் அவர். வந்து கீழே இறக்கக்கூடாது, மத அடையாளங்கள் வச்சு பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் உபதி வச்சுக்கணும், வேணாம்னு சொல்லுவார். உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். வள்ளலாருக்கு பூசிடாதீங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கக்கூடாது. ஓகே, வச்சவங்களை திட்டக்கூடாது, அதுவும் சொல்லிடுறேன். அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, கிண்டல் பண்ணுறதோ, திட்டுறதோ, அறிவுன்றதோ சொல்லக்கூடாது. அந்த பக்கத்துக்கு வந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக விட்டு வெளில வர போகிறாங்க. மேடம் வந்து ஊதி வச்சுக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன், நான் வைக்கிறது இல்லை, அவங்களுக்கு சொல்ல முடியுமா? நீ அப்படி பண்ணுறேன்னு கேட்க முடியாது. கோயில் கூட்டம் நான் போவேன், புரியுதுங்களா? இவர் கூட்டம் மாசுக்கு போவேன். சிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறப்ப சேப்பலில் போய் உட்காருவேன் டெய்லி. என்ன அங்கே இருக்குன்னு பார்க்குறோம்ல, என்ன இருக்காங்க, மனசு அமைதி இருக்குது. எந்த இடத்துல ஒரு பியூரிட்டி ஆஃப் தாட்ஸ் பேசுகிறாங்களோ அங்கே வந்து மன அமைதி ஆகும். அவ்வளோதான விஷயம். அதுக்கு எதுக்கு உட்காந்துன்னு. ஸோ அவர் பார்க்குறப்போ அந்த மத கலவரங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் இருக்கிற விஷயங்களை அப்கிரேட் பண்ணுறாரு. ஒன்றுத்துல நல்ல விஷயங்கள் இருக்குது, ஒரு சில பிழைகளை நீக்கி மேலே கொண்டு போகிறாரு. அதனால என்ன பண்ணுறது, இது வந்து அந்நியம் கிடையாது, அனன்யமாக என்ன சொல்லுவாங்க, சன்மார்க்கம் எல்லா விஷயத்துக்கும் அந்நியம் கிடையாது, அனன்யம். அணைச்சி மேலே ஏற்றி மேலே கொண்டு போகிறது.
ஓகேப்பா 80% வந்துட்டோம், இன்னும் 20% இருக்குது, அதையும் சொல்லிடுறேன்னு சொல்கிறாரு. மற்ற ஞானம் எதுவுமே சொல்லன்றது கிடையாது, அவங்களாம் பெரிய நிலையை அடைஞ்சவங்க தான். 100ல் நம்ம 0வில் இருக்கோம், மற்ற ஞானிகள் 95 இருக்காங்க வச்சுங்களேன். அந்த 5% அவர் மேலே ஏற்றுறாரு. அப்போ அவங்களாம் கீழே ஆகிடாது, மற்ற ஞானிகளுக்கு கீழே அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி வாக்குவாதங்கள் இன்வால்வ் ஆகிறதோ, கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வந்து சன்மார்க்கத்துக்கு விரோதமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? பெரிய மூத்த சன்மார்க்கிகளே விபூதிச்சு தான் வராங்க, ஒன்றும் பேசக்கூடாது. தயிர் சாப்பிட்றாங்க, அப்புறம் விட்டுறாங்க, விட்டதை எடுத்துக்கணும். அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது. சங்கல்பம் வச்சு அதுக்கிட்ட அவங்க நீங்கள் பண்ணவும் கூடாது. நீங்கள் வச்சுட்டாங்க நம்மளும் பூஜை வச்சுக்கணும் வச்சுக்கூடாது. அதுதான் சங்கல்பம் விகற்பம் ரெண்டுமே இருக்கக்கூடாது. சங்கல்பம் விகற்பம் இல்லாமல் இருக்கணும், அதில் அட்டாச் ஆகக்கூடாது, அதில் வெறுப்பும் வரக்கூடாது, விருப்பமும் வரக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டாக நான் வெறுக்கிறது இல்லை, விரும்பி நம்மளும் வச்சுக்கிறது. காலேஜ் போயிட்ட திரும்பி 12th வந்து உட்காரக்கூடாது. அப்போ உட்காந்திங்கன்னா நீங்கள் காலேஜ் போகலான்னு அர்த்தம். நீங்கள் வாயில் என்ன சன்மார்க்கம் பேசினாலும் உங்களுக்கு மத அடையாளங்கள் வெளியிலையோ மனசுல இருந்துச்சுன்னா நீங்கள் சன்மார்க்கி கிடையாது. அப்படி விட்டு வெளியில் வந்தவங்க பெரிய மகான்களும் கிடையாது, அது சொல்லிடுறேன். அப்படி விட்டு ஒருத்தங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா உடனே மகான் நினைச்சு காலில் விழுந்துடாதீங்க. ஓகே, அவங்களுக்குள்ளே அசுத்தமாயே வேலை செய்யும், கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தில் அவங்க நம்மளை விட பெட்டர் ஆயிரும், அவ்வளோதான். ஒரு வல்லார் ஸ்டேஜ் ஆகட்டும், அன்றைக்கி பார்த்துக்கலாம். காலை விடாது, பாத பூஜை பண்ணுறதுலாம் சாமி எல்லாம் விரும்பினாரா? பாத பூஜை பண்ணுறதுக்கலாம் இல்லை. அப்போ அது விரும்புகிறாங்கன்னா அவங்க வந்து இவால்வ் ஆகலன்னு அர்த்தம். சன்மார்க்கத்தில் இவால்வ் ஆகலை. வல்லார் இருந்த இடத்துல யார் வல்லார் கண்டுபிடிக்க முடியாதான், சுற்றி உட்காந்துருப்பான் ரவுண்டாக. இப்படி உட்காந்து செஞ்சிடுது இல்லை, இவர் கிளாஸ் எடுக்கிறாரு இவங்களாம் இவங்கன்ட்டு. வல்லார் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார், ரவுண்டாக உட்காந்துருப்பார். ஒருத்தர் ஸ்ரீலங்காலையும் தேடி வராரு. வல்லார் யாரும் தெரியவே இல்லை, எல்லாம் அதே சட்டை அதே வேஷ்டி சுற்றி போய் பேசினுக்கிறாங்க. அவர் அவ்வளோ அழ வருது, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. புரிஞ்சுங்களா? ஞானின்றதை விட நான் வல்லார் ஒரு மனுஷனாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஞானிகள் சரிதமும் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நியர் மோஸ்ட் பர்ஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் படித்ததில். அதனால் அவர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 20 years ட்ராவலும் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு பேக் அடிக்கவே இல்லை. நான் மற்ற எல்லா ஞானியும் போன பேக் அடிச்சிருந்தேன், போயிட்டு வெளில வந்துடும், போகாமல் வெளில வரும். ஏன்? என் மனசாட்சிக்கு ஒத்துக்காத விஷயம் பல விஷயங்கள் இருக்குது ஒன்றுத்துலேயும். புரியுதுங்களா? அந்த மனநிலையோடு தான் இங்கேன்றா வரானே சன்மார்க்கத்தில். அது மாதிரி என்ன பண்ணோம், இப்போ நான் சொல்லி நீங்கள் எடுத்துக்கூடாது, நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்யணும். உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ, உங்கள் அறிவு என்ன சொல் அதுதான் நீங்கள் கேட்கணும். அடுத்த வரையும் கடன் என்றைக்குமே வாங்காதீங்க. அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மத குருமார்களாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய செயின்ட்டாக இருந்தாலும் சரி, மாணிக்க வாசகன் யாராக இருந்தாலும் சரி, எப்பொருள் யாரோ கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் முக்கியம். நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு மைண்டில் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆன்மீக அனுபவங்கள் வரும், அதுதான் உங்களுடைய இருப்பு. இன்னும் சொல்கிற வல்லார் கிடைச்ச ஆன்மீக அனுபவம் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்துச்சு அதெல்லாம் நம்மலாம் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிச்சயம் அது. அது வரைக்கும் நீங்கள் காப்பிடிக்க முடியாது, யாருமே காப்பிடிக்க முடியாது. இப்போ 4 வருஷத்தில் நான் வல்லாருடைய காட்சி கிடைச்சது, இது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்களெலாம் யூஸ் ஆகுது. மேபி நான் ட்ரை பண்ண எனக்கு கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படி ஒரு லாயர் ட்ரை பண்ணார், 3 நாளில் அவருக்கு வந்து காட்சி கிடச்சிது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? என்னை விட ஒரு பியூரர் ஆத்மா. ஒத்துக்கணும், வாங்க சன்மத்தில் யாரும் ஏமாற்றலாம் முடியாதுங்க. அந்த மாதிரி செட் பண்ணிட்டார் அவர். இந்த ஞானின்னு யாரும் இங்கே போய் சொல்ல முடியாது. நின்னா நிழல் விடக்கூடாது. உங்களுக்கு நிழல் விழுந்துச்சு நீங்கள் ஞானி கிடையாது. லைட் இங்கே பாஸ் ஆகி அந்த பக்கம் போகணும். நிழல் விழுதுனாலே நீங்கள் அசுத்த மாயில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஞானி, நான் குரு, நான் சர்க்குரு. நீங்கள் மொட்டையாவது வச்சுங்க, தாடியாவது வச்சுங்க, நீங்கள் வந்து சாதாரண மனுஷன். அவ்வளோ கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டீங்க. ஒரு குருவை செலக்ட் பண்ண அடையாளம் சொல்கிறேன், அவங்க தான் குரு. மற்ற யாரும் குருவை போய் மாட்டிப்படாது, நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் விஷயம்ல நெக்ஸ்ட்டு, பொருள் வந்து தூரமாக தெரியுமா? பொருள் இங்கே இருக்குல்ல, இந்த பொருள் தூரமாக தெரியும். இதெல்லாம் நான் பேஷன்ஸே நான் பார்த்துருக்கேன். சிலருக்கு வந்து தூரமாக இருக்கிற பொருள் கிட்ட தெரியும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யோசிச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் ஒரு காட்சியை பார்த்து கண்ணை மூடனோட அந்த காட்சி ஃபியூ செகண்ட்ஸ் வரும் இல்லையா, தெரியும் இல்லையா, அது பேர் ஆஃப்டர் இமேஜின்னு பேர்.
சிலருக்கு இந்த ஆஃப்டர் இமேஜ் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படி இருந்தால் அது சிம்டம். நான் வச்சுக்கங்க ஆஃப்டர் இமேஜ். ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தலைவலி வரலாம், டயர்ட் ஆகலாம், வயிறு வலி வரலாம், லிவரில் சொல்லிங் லிவரில் பெயின் வரலாம். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ரீடிங் கண்ணை எக்ஸர்ட் பண்ணுறதுனால, கண்ணை பயன்பாடுறதுனால உடம்புல என்ன பிரச்சனை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாருக்குலாம் வராது, பிரச்சனை இருக்கும், வரலாம், மிஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு 1 hour படித்தேன், படித்த உடனே எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்மந்தமே இல்லைல்ல, கண்ணுக்கு இது சம்மந்தம் இல்லைல்ல. எதெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அது ஹோமியோவில் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அங்கே தான் க்ளூவே இருக்கும், மருந்து கண்டுபிடிக்கிற க்ளூவே அங்கே தான் இருக்கும். இப்போ நான் 4 hours படித்தேன், தலை வலிக்குது, அது பெரிய சிம்டம் கிடையாது. அர்த்தம் புரியுதுல்ல? அடுத்து முக்கியமானது கண்ணு ஃபாகியாக தெரியுது. ஃபாகினா கண்ணு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டால் எப்படி தெரியும்? விஷன். அதான் ஃபாகி, பனி படிஞ்ச மாதிரி. இதெல்லாம் வருது, பேஷண்ட்டுக்கு வருது, மிஸ் பண்ணுறாங்க. பனி படிஞ்ச மாதிரி காலையில் எழுந்தோன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்சமாக கிளியர் ஆகும், கண்ணை போட்டு கசக்கினே இருப்பாங்க. ஆனால் பார்த்தா ரெட்டாக இருக்காது, எதுவுமே இருக்காது, அழுக்கெல்லாம் வராது. அப்படி என்ன அர்த்தம்னா அந்த கார்னியால் எடிமா வருது, அந்த நீர் சேருதுன்னு அர்த்தம். அந்த கார்னியால் நீர் சேர்ந்தா அந்த முடியும், அது பேர் கார்னியல் எடிமா. அது எப்போ வருது, என்ன வருது, எல்லாம் பார்த்து வைங்க. கண்ணில் மின்னல் வெட்டுற மாதிரி தெரியும் சில சமயம் விஷன்ல. லாஸ் ஆஃப் விஷன் சரி பண்ண முடியுமா? சரி பண்ணலாம். சரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து சரி பண்ணலாம். சரி பண்ண முடியாச்சு, சரி பண்ண முடியாது. அதாவது உள்ள டேமேஜ் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கேஸ் நான் க்யூர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அவங்க விஷன், அந்த அம்மாவுக்கு எப்படி விஷன் லாஸ் ஆச்சுன்னா, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, ஈரம் அவங்க ஆகலை. ஈரம் ஆகாதனால ஆயிடுச்சுன்னா ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சு. டோட்டல் விஷன் லாஸ் கிடையாது, பட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு, ரொம்ப மங்கலாயிடுச்சு, டோட்டல் இதாகிடுச்சு. டாக்டர்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, ரெஸ்பான்ஸ் வரல. ஆப்டிக் நியூரைட்டிஸ்ன்னு பேர் இருக்குது. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஹோமியோ ஃபஸ்ட் டோஸில் கொஞ்சம் தெரிஞ்சுது, 3-4 டோஸில் கம்ப்ளீட்டாக விஷன் ரெக்கவர் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ரெக்கவர்ட். ஸ்டீராய்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆகுது. இப்போ வரைக்கும் திருப்பி அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரல. அப்படின்னால க்யூர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ விஷுவல் லாஸும் நீங்கள் எதுக்கப்புறம் வந்து நோட் பண்ணணும். இப்போ இதே விஷயம் வந்து உள்ள ரெட்டினா டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸ் கண்டிஷன் இருக்குது, அதை நீங்கள் க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா டீஜெனரேஷன் ஆகி அது வந்து ஜெனட்டிக்காக வர விஷயம், அதில் வந்து ரெட்டினா டேமேஜ் ஆகினே போகும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், பட் க்யூர் ஆகாது. அப்புறம் இன்னொரு ஸ்டாகார்ட்ஸ் டிசீஸ்னு ஒன்று வந்து புதுசாக ஒன்று ட்ரீட் பண்ணேன் 5 years பேக். ஃபர்ஸ்ட் சைல்டு க்யூர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதுவும் இன்க்யூரபிள் தான் சொல்லுவாங்க. டீஜெனரேஷன் கண்டிஷன், ரெட்டினாவுடைய டீஜெனரேஷன் இது க்யூர் ஆகுதுன்னு சொன்னாங்க. லக்கிலி தட் சைல்டு காட் க்யூர்டு, விஷன் ரெக்கவர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ செகண்ட் ஸ்டாகார்ட் டிசீஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அனுப்பிச்சா ஸ்டாகார்ட் டிசீஸ் கண் ப்ராப்ளம், நீங்கள் அனுப்பிச்சதா வேற அனுப்பிச்சான்னு தெரியல. ஏதோ ஒரு கேஸ் எனக்கு க்யூர் ஆச்சு, ஒரு கேஸ் வந்து ரிலாப்ஸ் வந்துடுச்சு. இப்போ 3வது கேஸ் நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்துட்ருக்கேன். அது வந்து இப்போது கொஞ்சம் இப்போ 1 month கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அது சரியாகவும் இல்லைன்னு தெரியாது, பட் மாடர்ன் மெடிசனாக கிளியராக சொல்லிட்டாங்க இது வந்து க்யூர் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. டயட் இது ரொம்ப முக்கியம். இல்லை டயட்டில் எரர் பண்ணாங்கன்னா திருப்பி அது பாதிப்பு வந்துச்சுன்னா திருப்பி அதை வச்சு எனக்கு படுறது கஷ்டம். அந்த லாஸ் ஆஃப் விஷன் இருந்தாலும் சிம்டம்ஸ் அப்சர்வ் பண்ணுறது முக்கியம். எல்லோ விஷன், ரெட் விஷன், கலர் விஷன்ஸும் இம்பார்ட்டண்ட். ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு எல்லோவாக தெரியுது, ரெட்டாக தெரியுது அப்படிதான் சொல்லுவாங்க. அதை வச்சு எங்கள் ஃபாதருக்கு வந்து ஒரு மாதிரி திடீர்னு ஃபிட்ஸ் வந்து மருந்து போட்டாங்க. மருந்து போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு டெமென்ஷியா ஆயிடுச்சு. அது யார் என்னன்னே தெரியல, அப்பெல்லாம் ஆகிட்டார் அவர். அப்போ அவருக்கு வந்த 2 விஷயம் தான். ஒன்று எல்லோ விஷன், அதுக்கப்புறம் டெத்தை பற்றியே பேசினார். எங்கெல்லாம் டெட் பாடி இருக்குடா, எல்லாம் எடுத்து அடுக்குங்கடான்னு வரும்.
1 மாதம் கூட நான் பார்த்துட்டேன், நைட்லாம் தூங்க மாட்டார், இப்படிலாம் இருந்தார் அவர். இந்த ஒரு சிம்டமும் அதுக்கப்புறம் வந்து டெட் பாடி கனெக்ட் பண்ணி ஜிங்கம் ஃபாஸ் 30 ஒரே டோஸ் போட்டேன். வெரி நெக்ஸ்ட் டே பிகம் டோட்டலி நார்மல். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃபிட்ஸ் மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில கொண்டு வந்துட்டோம். சொல்ல வரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண முடியும். இப்போ எல்லாம் என்ன விஷயம், இப்போ இந்த விஷயத்த நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணே தெரியாது. நகத்தில் ஒயிட் ஸ்பாட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணும் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு. எதை? நோயை சரி பண்ணுறதுக்கு இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உடம்பை ஸ்டடி பண்ணிக்கணும். நீங்கள் மெட்டீரியலிஸ்டமாவது வாழுங்க, ஆன்மீகமாவது வாழுங்க, இது 2 வாழ்க்கைக்குமே இது ரொம்ப உடம்பு முக்கியம். ஃபஸ்ட்டு நான் உலகில் அனுபவிக்க போகிறேன், முறைப்படி லீகலா எத்திக்கலா, அதுக்கும் இது தேவை. சிம்டம் கண்டிக்கிறது. இல்லை நான் ஆன்மீகத்தை முன்னேற போகிறேன், அதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி இன்னைய கிளாஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷன் லிசனிங். தேங்க்யூ.